بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي எனது அன்பிற்குரிய மரியாதைக்குரிய தாய்மார்களே, பாச சகோதரிகளே, சிறியோர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எனக்கு தரப்பட்டுள்ள தலைப்பு மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அல்ஹம்துலில்லாஹ். நாங்கள் எல்லாரும் ஆரம்பத்திலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு ஆண் எவ்வளவு முக்கியமோ அதே போல பெண்ணும் மிகவும் முக்கியமாக கருதப்படுகின்றார். ஒரு ஆண் ஒரு மனிதன் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமோ அதே போல ஒரு பெண்ணும் முக்கியமானவளாக மிக முக்கியமானவளாக கருதப்படுகின்றார். குறிப்பாக மனைவியாக இருப்பவள் ஒரு மனிதனின் பாதியாகவே கருதப்படுகின்றார். மனைவி என்பவள் ஒரு மனிதன் பாதியாக கருதப்படுகின்றார். பிரம்மச்சாரியாக இருக்கிறவங்க, கல்யாணம் முடிக்காம இருக்கிறவங்களோட வாழ்க்கை பாதி வாழ்க்கை தான். அவங்களுக்கு ஒரு துணைவி கிடைக்கும் போது, ஒரு மனைவி கிடைக்கும் போது இவங்க முழு மனிதனாக மாறுகின்றார்கள். அப்ப இந்த திருமணம், மனைவி என்பவள் மிகவும் வாழ்க்கையில் ஒரு ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியமான ஒருவளாகத்தான் இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா அந்த ரீதியில் தான் படைக்கப்பட்டிருக்கிறான். அது நாங்களாக உருவாக்காவிட்டாலும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அப்படித்தான் சொல்லி வைத்திருக்கின்றான். எப்படி என்னென்னா, மனைவி எவ்வளவு ஒரு கணவனுக்கு முக்கியம் என்பதை நாங்கள் இந்த விளக்கத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். ஒரு அடிப்படையான உண்மையை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஒரு அடிப்படையான உண்மையை சொல்கிறான். எப்படின்னா, சூரா அர் ரூம்ல நீங்கள் 20வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரை, 20லிருந்து 25 வசனத்தில் அல்லாஹ் தஆலா அற்புதங்களை பற்றி பேசுகிறான். வானம் பூமி ஒரு அற்புதம், மின்னல் ஒரு அற்புதம், நீங்கள் பேசுகிற மொழிகள் அற்புதம். பாருங்க, நாக்க இங்கால திருப்பினா சிங்களம் வருது, இங்கால திருப்பினா இங்கிலீஷ் வருது, இங்கால திருப்பினா தமிழ் வருது. இதெல்லாம் அற்புதம் என்று அல்லாஹ் தஆலா பேசுகிறான். சூரா ரூம்ல இந்த 5 வசனங்கள் எடுத்து பார்த்தா, வானம் பூமி படைச்சிக்கிறது அற்புதம், மழை பொழிய வைக்கிறது அற்புதம், வறண்ட பூமிக்கு அல்லாஹ் தஆலா தண்ணீரை இறக்கிறது அற்புதம். நாங்கள் என்ன பேசுவோம், மழை பெய்யுது, இன்றைக்கு வெயில் அடிக்குது இப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருப்போம். அல்லாஹ் தஆலா சொல்றான் அற்புதங்கள், அல்லாஹ்வுடைய சான்றுகள். இதை பற்றி பேசும்போது அல்லாஹ் தஆலா சொல்றான், வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா. உங்களிலிருந்தே உங்களுக்கு ஒரு துணையை நாங்கள் ஏற்படுத்தி இருப்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்றாகும். அப்ப மனைவியை ஏற்படுத்தி இருக்கிறது ஒரு ஆணுக்கு. அல்லாஹ் தஆலா சொல்றான் பற்றி அந்த குர்ஆன்ல பேசிட்டு
உங்களிலிருந்தே உங்களுக்கு ஒரு துணையை ஏற்படுத்தி இருப்பது ஒரு அற்புதமாவா நாங்க பார்க்கிறோம். இன்றைக்கு வாழ்க்கையில ஒரு மனைவி ஏற்படுத்தி இருக்கிற அல்லாஹ் தஆலா சொல்றான் அற்புதம், சான்று, அல்லாஹ்வுடைய சான்று என்று சொல்றான். அப்ப எங்கட வாழ்க்கை இன்றைக்கு அந்த மனைவி எப்படி இருக்கணும்னு சொன்னா, அந்த ஆணுக்கு அஸ்வாஜா லிதஸ்குனு இலைஹா, எப்படி அந்த மனைவி இடத்துல, மனைவி என்பவள் மன அமைதி தரக்கூடியவள். ஒரு ஆணுக்கு கொடுத்திக்கிற, தாயை கொடுத்திக்கிறான் அல்லாஹ் தஆலா பாசம். ஒரு உலகத்திலே யாரை விரும்பணும்ன்றா தாயின்னு தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. 3 முறை தாய், பாசத்துக்குரிய நேசத்துக்குரியவள் தாய். அப்ப அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு சொல்றான் சகோதரங்களை கொடுத்திக்கிறான், தாத்த தங்கச்சி தம்பி நானான்னு சொல்லி. அற்புதம் என்னன்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ், அற்புதமா பார்க்கணும். அதை அற்புதமா பார்க்காம கணவன் மனைவின்ற ஸ்டைல்ல பார்க்கறதால தான் வாழ்க்கையில பிரச்சனை. இன்னொன்று நல்லா கவனிச்சு கொள்ளணும், என்னன்னு சொன்னா பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வாழணும்னு இந்த சகோதரிகள் மனக்கோட்டை கட்டப்படாது. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை எங்க, பிரச்சனை இருக்கணும், அதுதான் வாழ்க்கை. உங்களை எல்லாம் படைச்சிக்கிற என்னத்துக்கு, சோதனைக்காக படைச்சிக்கிறான்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். பிரச்சனையே இல்லாம ஒரு சகோதரி நாங்க கல்யாணம் முடிக்க முன்பு பிரச்சனையே இல்லாம நிம்மதியான வாழ்க்கை ஒரு துணைவர் தேடணும்னு நினைப்பா. இது எங்க கிடைக்கும், சொர்க்கத்துல தான். நினைச்சது கிடைக்கிறது சொர்க்கத்துல. இந்த உலகம் சோதனை களம். அப்ப சோதிக்கிற இடத்துல பிரச்சனையே இல்லாம நிம்மதியான அழகான ஒரு வாழ்க்கை வாழும்ட்டு என்ன, அந்த சுரங்கனா கதாபக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு குமரி வயசுல அப்படியே ஒரு மனநிலையை ஒன்றை உருவாக்கி கொள்வாங்க. இப்படித்தான் முடிக்கணும், பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை. நாடகத்துல மூழ்கிறாங்க இல்லையா, சேனலை மாற்றி மாற்றி நாடகத்தில் மூழ்கிறாங்க. கணவனுக்காக, தங்கைக்காக, தெய்வம் தந்த வீடுகள் இப்படின்ட்டு எவனோ தந்த கலாச்சார பிச்சை குப்பைகளை எடுத்து என்ன செய்கிறோம், அதை பார்த்து அதில் அவன் நடிக்கிறாங்க, வேஷம் போடுறாங்க. போலித்தனமான வேஷங்கள்ல கணவன் மனைவி தங்கைக்காக உயிரை கொடுக்க சல்லி வருது. இவன் ஸ்டைல காட்டி என்ன செய்யறா, நடிக்கிறா. இந்த நடிப்பை பார்த்து கண்ணீர் விட்டு இது போல என்ற வாழ்க்கை வரணும் என்று இந்த சகோதரிகள் நினைக்கிறாங்க. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இந்த படத்துல நாடகங்கள்ல போகுது. இதுதான் வாழ்க்கை. இன்றைய முஸ்லீம்களோட நிலை, சேனல் மாத்தி மாத்தி தின்றதுக்கு ஃபீஸ், ஸ்கூல் ஃபீஸ் பிள்ளைக்கு கட்டுறதுக்கு 1000 ரூபாய் இருக்காது. ஆனா டயலாக் டிவி எல்லா வீட்லயும் இருக்கும் இல்லையா, எல்லா சேனலும் என்ன குர்ஆன் வசனங்கள். இப்ப நான் சொன்னேன் சூரா ரூம்ல 20 தொடக்கம் 25 வரை பாருங்க. சூரா ரூம்ண்டா என்ன, 20 25 என்ன பார்க்க தெரியுமா? சூரா ரூம் 30வது அத்தியாயம் 20 தொடக்கம் 25 வரை வசனங்களை பாருங்க. அல்லாஹ்வுடைய சான்றுகள் அல்லாஹ் தஆலா கூறுகிறான். மனைவி ஒரு சான்று என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். வெயில் அடிக்குது ஒரு சான்று, வானம் பூமி படைச்சிக்கிறது சான்று என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். வானத்தை பார்க்கிறோம். அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத், ஒட்டகத்தை எப்படி படைச்சிக்கிறேன்னு நீ பார்க்க மாட்டியா அல்லாஹ் கேட்கிறான். வைலல் அர்லி கைஃப சுதிஹத், இப்படி வானத்தை பாரு, பூமியை பாரு. நாங்க என்ன சொல்றோம், மழை பெய்யுது, மழை பெய்யுது, மழை இன்றைக்கு மழையோ மழை, இவ்வளவுதான் சொல்ல தெரியும். வெயிலோ வெயில், இவ்வளவுதான் சொல்ல தெரியும். மின்னல் பயமா இருக்குது. அத்தாட்சிகள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். மனைவி ஒரு அத்தாட்சி. அப்ப உங்களிருந்தே உங்களுக்கு படைத்திருக்கின்றோம். என்னத்துக்கு அவ என்ன செய்யணும்னு சொன்னா, லிதஸ்குனு துணைகளோட இன்பமான கேட்கிறதெல்லாம் நினைக்கிறதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரே எங்களோட சொந்த பூமி அது. நாளை சுவர்க்கம். அந்த சுவர்க்கத்துக்காக இந்த உலகத்துல எல்லா பிரச்சனையும் தாங்கணும். புள்ளகள் சோதனை நல்லா சொல்றான். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும் என்று சொல்றான். ஏன் படைத்த அந்த அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 9 மனைவிகள், 11 மனைவி முடித்தாங்க. 9 மனைவி ஒரே காலத்துல, சம காலத்துல. இந்த 9 மனைவியும் சேர்ந்து என்ன செய்யறாங்க, இந்த கணவனால பிரச்சனை இல்லை, 9 மனைவியும் சேர்ந்து என்ன செய்யறாங்கன்றா திட்டம் போடுறாங்க. மாசத்துல ரசூலுல்லாஹ் தாரது, அல்லாஹ்வுடைய தூதர் தாரது எங்களுக்கு போதா, கொஞ்சம் கூட்டி கேட்போமேன்னு சொல்லி. அப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கட்டளையிட்டான், குல்லி யா அய்யுகன் நபி குல்லி அஸ்வாஜிக்கும், நபியே உங்களோட பொம்பளைகளுக்கு சொல்லுங்க, உலக விஷயத்துல காசு பணம் உங்கள்கிட்ட அப்படி கேட்கறேன்னு சொன்னா எல்லாத்தையும் தலாக் பண்ணிவிடுங்க. தீனுக்காக, மார்க்கத்துக்காக இவ்வளவு ஒரு உயிரை தியாகம் செஞ்சு மார்க்கத்தை காப்பாத்தின ஒரு மனுஷனோட வாழையலாட்டி காசு பணம் தான் உனக்கு பெருசு, நினைச்சதெல்லாம் கிடைக்கணும் முடிச்சுட்டா எல்லாத்தையும் தலாக் பண்ணிவிடுங்க. இப்படின்னு அல்லாஹ் தஆலா நபிக்கு கூட இந்த பிரச்சனை. உலகம் எல்லாம் படைத்து பரிபாலிக்க கூடிய அந்த ரப்புல் ஆலமீன்
இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிகாட்டி லைஃப் ஸ்டைல் அவர் தான். எங்களுக்கு அவருடைய துணைவர்கள் தான் வாழ்க்கை. என்ன வாழ்க்கையில நாங்கள் லைஃப் ஸ்டைல் ஒன்று பார்க்கணும்னா அவர்களுடைய முன்மாதிரி, அவங்க சொன்னது செயல்படுத்தி காட்டினது ஏவினது, இதுதான் எங்களோட வாழ்க்கை ஸ்டைல். அடுத்தவண்ட கலாச்சாரத்தை எடுத்து அவன் கலாச்சாரத்தை மனசுல பதிச்சு மூளையில ஏற்றி அதன்படி வாழ்க்கை ஸ்டைல கொண்டு போறவனுக்கு நிம்மதியே இல்லை உலகத்துல. இந்த உலகத்திலே நிம்மதி இல்லை, அந்த உலகத்திலே நிம்மதி இல்லை. எங்கட சொந்த பூமி எது? இந்த உலகமா? மறு உலகத்துல சொர்க்கம் தான் சொந்த பூமி. நினைச்சதெல்லாம் கிடைச்சணுமா? நினைச்ச மாதிரி வாழணும்டா இந்த உலகத்துல எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் போட்ட அத்தாட்சிகளை அத்தாட்சி மாதிரி பாருங்க, அற்புதமா பாருங்க. மனைவி அத்தாட்சின்னு சொல்றான். எதுக்காக? அவன் மன அமைதி பெற வேணும். அந்த மனிதன் மன அமைதி பெறுவதற்காக அல்லாஹ் தஆலா அத்தாட்சியாக்கி தந்திக்கிற மனைவிமார்களை. இப்ப நாங்க எல்லா விஷயத்திலையும் மனைவி என்பவள் மன அமைதி தரக்கூடியவள். ஒரு ஆணுக்கு உம்மா கிட்ட போய்த்து உடல் சுகத்தையும் மன சுகத்தையும் கேட்கலுமா? ஏலா. தாத்தா தங்கச்சி கிட்ட போய்த்து கேட்கலுமா? உடல் சுகம் உல சுகம் அனைத்தையும் கொட்டி தீர்க்கக்கூடிய இடம் எது? மனைவி. அல்லாஹ் தஆலா சொல்ற இது அற்புதம். சுப்ஹானல்லாஹ். அப்ப அந்த அற்புதமாக நாங்க இருக்கிறோம். எங்களை பார்த்தா ஒவ்வொரு ஆணுக்கும் அந்த அற்புதமாக முன்னுதாரணிகளாக நாங்க இருக்கிறோமா? இது அடிப்படையில அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரு உண்மை. அப்ப இந்த எல்லா பிரச்சனைக்குமே மனிதன் ஒரு ஆண்ட எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு இந்த மனைவிக்கு தீர்ந்து தான் போகணும். அப்ப இந்த மனைவியானவளை என்ன சில மனைவிமார்கள் இருக்கிறாங்க. எப்படி சில மனைவி அவங்களோட அந்த சரியில்லாத அந்த பொம்பளைகளால சில ஆம்பளைகள் இப்படி பேசுவாங்க. என்னன்னு சொன்னா, இந்த ஒரு ஆம்பளை வந்து கபருக்கிட்ட போயிட்டு அழுது கொண்டே இருக்கிற, சும்மா சொல்வாங்க, ஒரு ஆம்பளை போயிட்டு கபருக்கிட்ட அழுது கொண்டே இருக்கிறாராம். இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு ஆள் கேட்குறான், தினமும் நீங்கள் ஏன் இப்படி அழுது சாவுறீங்கன்ட்டு. அப்போ அந்த ஆம்பளை சொல்கிறாராம், நான் ஏன் தினமும் அழுகுறேன்னு சொன்னான்டா, இவளை முடித்த மாப்பிள்ளை, இந்த மாப்பிள்ளையோட இறந்து போயிட்டாரு, அவளை முடிச்சு நான் படுற பாடு அந்த படைச்ச ரப்புலுக்கு தான் தெரியும்னு சொல்லி இவன் அழுகிறானாம். இப்படி மனைவிமார்களும் இருக்கிறாங்க. இதால படுற வேதனை அந்த படைச்ச ரப்புக்கு தான் தெரியும்னு சொல்லி இன்னொரு மனைவி சொல்றாராம் போயிட்டு, ஏண்ட மாப்பிள்ளை எப்பவுமே என்ன குறை சொல்லிக்கொண்டே தான் நிற்கிறேன். ஏன்னு கேட்டேன்னா, நான் இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கிறதால எந்த நேரமே குறை சொல்லிக்கணும். அப்போ அவர் சொல்லி கொடுத்தாராம், நீ இதுக்கு போற அப்படித்தான் கணவனுண்டா, இல்லைன்ற வார்த்தையை சொல்லாம இதுக்கு போற இருக்குன்னு கொஞ்சமாவது சொல்லுண்டு. அப்போ கணவன் வீட்டுக்கு வாராராம் டயர்டாகி, வார நேரத்தில் இப்படித்தாங்க சொல்லிட்டு, என்ன அரிசி பக்கெட் காலியா இருக்கு, தேங்காய் பக்கெட்டு காலியா இருக்கு, பருப்பு பக்கெட்டு காலியா இருக்கு, இப்படி எல்லாம் காலியா இருக்குன்னு சொல்லிட்டு அப்பையும் திட்டுறாரு. போயிட்டு அந்த மனிதர்கிட்ட சொல்றாராம். அப்ப அந்த மனிதர் சொன்ன, நீங்க என்ன சொன்ன, நீங்க தானே சொல்லி தந்த இருக்குன்னு சொல்லுன்னு சொல்லி, அப்ப நான் எல்லாம் இப்படி இருக்குன்னு சொன்னேன்னு. அப்ப இப்படியான மனைவிகளால இந்த மனவேதனைக்குள்ளாகக்கூடிய நரக வேதனையை வாழ்க்கையில் அனுபவிச்சு கொண்டு இருக்கக்கூடிய கணவன்மார்களோட வரலாறுகளும் இருக்குது. அப்ப நாங்க என்ன செய்யணும்டா, மனைவி என்பவள் மன அமைதி தரக்கூடியவள்ன்றத ஆழமா பழிக்க வேணும். இந்த உண்மையான மனிதனுக்கு பிரச்சனை இபிலிஸ் இருக்கிறானே, இபிலிஸ் வந்து கடல்ல தண்ட படையை அமைச்சு கொள்வான். இபிலிஸ் இவன் என்ன செய்வான் தெரியுமா, இவன் இந்த குட்டி சைத்தான் எல்லாத்தையும் அனுப்புவான் ஒவ்வொரு வேலைக்கும். இன்றைக்கு இந்த ஆளு போய்த்து என்ன கோல் மூட்டவை, புறங்கதக்கவை, விபச்சாரம் செய்யவை, இப்படி எல்லாத்துக்கும் அனுப்புவானா குட்டி சைத்தான்களை. எல்லாரும் வந்து அந்த நேரத்தில் ஒன்று கூடுவாங்களாம். இபிலிஸ் சின்னது எல்லாத்தையும் கூப்பிட்டு, நீ இன்றைக்கு என்ன செஞ்சேன்னு கேட்பாங்களாம். கேட்டாண்டா அந்த குட்டி சைத்தான் நாங்கள் செஞ்சதெல்லாம் சொல்லுவாங்களாம். அதில் ஒரு சைத்தான் வந்து சொல்லுவானாம், இன்றைக்கு நான் நல்லா இருந்த குடும்பத்துள்ளுக்கு ஒரு சண்டையை கிளப்பிட்டு வந்தேன் கணவன் மனைவியை, நீ தான் பெஸ்ட் ஆள் உலகத்திலேயே, நீ செஞ்ச ஆள் யாரு, பெஸ்டான வேலையை செஞ்ச ஆள் யாரு, நீ தான் சொல்லி கிட்ட வச்சு கொள்வானா. அல்லாஹ்வுக்கு மிக வெறுப்பான ஒரு செயல், இபிலிஸுக்கு மிக விருப்பமான ஒரு செயல் கணவன் மனைவி விஷயத்துல சும்மா பிரச்சனைகளை கிளப்பி விட்டுறது. இந்த பிரச்சனைகள் எதால வருகிறது அடுத்த கட்டத்தில் சொல்றேன் நான். அப்ப இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன? அப்ப முதலாவது மனைவியானவளும் கணவனா இருந்தாலும் யார் என்றாலும், இப்ப நான் மனைவிக்கு தானே சொல்றேன், கணவனுக்கு வேறையா சொல்லுவாங்க. அப்ப மனைவியான என்ன நினைக்கணும், பிரச்சனையோண்டு வரும்போது மிகவும் அல்லாஹ்வுக்கு வெறுப்பானது, இபிலிஸுக்கு மிகவும் விருப்பமானது அப்படின்னு சொல்லி இவள் அமைதி தரக்கூடிய இடமாக இவள் மாறணும். இது அல்லாஹ் சொல்லி தந்த கட்டளை.
அப்ப இவள் அந்த இடத்துல வெடிக்க போனடா ஷைத்தான் என்ன செய்தான், அழகான குடும்பம் நடத்துங்கன்றத, அந்த அழகான குடும்பம் நடக்கிறத விடாம ஒரு பிளவை ஏற்படுத்துறதுக்கு எத்தனிப்பான். அப்ப ஷைத்தான் தான் இதை எங்களுக்கு என்ன செய்யறான், எங்களுடைய பரம விரோதி. அதுவும் லக்கும் வலா தத்தபிய குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். ஏன் தெரியுமா, இவன் தான் எங்களுக்கு பகைவன், எதிராளி. எங்களுக்கு சூழ்ச்சி செய்யும் போது உலகத்துல எவ்வளவு நாங்கள் அவனை வெறுக்கிறோம். அப்ப ஷைத்தான் எதிராளி எங்களுக்கு. இப்படி ஒரு உணர்வு ஏற்படுத்தும் போது, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வர மாதிரி என்ன சரி பிரச்சனைகள் வரும்போது என்ன செய்யணும், இந்த ஷைத்தான் தான் இந்த பிளவை ஏற்படுத்துகிறான், இது என்னை படைத்த ரப்புக்கு இது கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல் என்று சொல்லி நாங்கள் அமைதியாக இருக்க பழகணும். இந்த குர்ஆன் ஆயத்து எங்களுக்கு அதைத்தான் சொல்லுது. அன்பான மனைவி, இப்போ பாருங்க, இப்போ ஒரு கெட்ட கணவனையும் திருத்துறதுக்கு நாங்கள் என்ன, ஒரு பொம்பளை கையில் இருக்குது. அன்பு காட்டினா அன்பினால் சாதிக்காததை அன்பினால் சாதிக்க முடியும்னு சொல்லுவாங்க. அம்பால சாதிக்கலாதான் அன்பால சாதிக்கலும். ஒரு நல்ல மனைவி எப்பொழுதுமே எப்படி இருக்கணும்னு சொன்னா, ஒரு இந்த பூமியில 9 தடவை விழுந்தவன் இந்த பூமி பார்த்து சொல்லுமாம், இதான் குர்ஆன் ஆயத்து இல்லை, நபிமொழியும் இல்லை, சும்மா சொல்றேன் சரியா. 9 தடவை விழுந்தவனை பார்த்து பூமி சொல்லுமாம், நீ 10ஆம் முறை விழுகிறான், 9 தடவை நீ விழுந்தவன் தானே, 10ஆவது முறையும் எலும்பிக்கோன்னு சொல்லுவானா. எங்களோட கணவன் பிழை செய்ய உங்களுக்கு திருந்துறதுக்கு சான்ஸ் இருக்குது, பிரச்சனை இல்லை. இன்று ஒரு ஊக்கம் கொடுக்கக்கூடியவளாக இந்த மனைவி இருக்கணும். அப்பதான் குடும்ப வாழ்க்கை சரியா போகும். அப்படி இல்லை அதுல பிரிவு தான் வரணும்னு சொன்னா, இந்த பிரச்சனைகள் வாழ்க்கையில மரணிக்கும் வரை என்ன பிரச்சனை தான் பிரச்சனையாகவே இருக்கும். அப்ப என்ன சொல்லணும், இப்ப வீட்டுக்கு வரக்கூடிய கணவனுக்கு, அவன் தினமும் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டு வரக்கூடிய கணவனுக்கு என்ன ஆறுதல் கொடுக்கணும், இப்படித்தான் பிரச்சனை இல்லைங்க, நீங்க வாரீங்க வீட்டுக்கு, நீங்களும் தான் கஷ்டப்பட செய்றீங்க என்றாலும் கரண்ட் பில் கட்டணும், இவ்வளோ வருதே, இவ்வளோ தண்ணி பில் கட்டணும், இப்படி ஸ்கூல் செலவு இருக்குது, அமைதி ஆறுதலாக சொல்லாமல் வந்த உடனே அப்படின்னு முகத்தை திருப்பி கொண்டு, இன்றைக்கு என்ன பலா இழுத்துட்டு வந்தாரோ, இன்றைக்கு எவ்வளோ சம்பாரிச்சிட்டு வந்தாரோ, இன்றைக்கு எனக்கு எப்படி நடக்குமோ இரவு சாப்பாடு, புள்ளோட செலவு, இப்படின்னு ஒன்று நினைச்சேன்னு நரக வாழ்க்கை தான். ஒரு கவிஞன் பாருங்க, ஒரு கவிஞன் சொல்றான், இந்த குர்ஆன் ஆயத்துக்கு அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஆயத்தை உண்மைப்படுத்துற மாதிரி ஒரு கவிஞன் சொல்றான். என்ன, ஒரு கணவன் வரும்போது ஒரு மனைவி எப்படி இருக்கணும். ஒரு கவிஞன் எப்படி சொல்றான்டா, அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆன் ஆயத்தை சொல்றான், எப்படி உங்களிலிருந்தே உங்களோட துணியை படைச்சிக்கிறது, உங்கள்கிட்ட அமைதி பெறுவதற்காக இது அத்தாட்சின்னு சொல்றான். வஜஅல பைனக்கும் மவத்தன் வ ரஹ்மா, ஏற்கனவே உங்களுக்குள்ள அன்பும் எங்கேயோ பிறந்து வளர்ந்த 2 பேருக்குள்ள ஒரே நாளில் எப்படி அன்பு ஆதரவு இறக்கம் வருது, அல்லாஹ் நேரத்தோட ஏற்பாட்டில் எழுதிக்கிறான். மவத்தன் வ ரஹ்மா, அன்பான அன்புக்குள்ள எங்களுக்கு அந்த கணவனை முடிச்ச உடனே மனைவி கணவனுக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஏற்கனவே அல்லாஹ் தஆலா எழுதி வச்சுட்டான். இதுல ஒன்றும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இது என்ன நாங்களாக உருவாக்கி கொண்டது இல்லை, அல்லாஹ் தஆலாவே எழுதி வச்சுட்டான். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்ன ஃபீ தாலிக லஆயாத்தில் லிகௌமி யதஃபக்கரூன், இந்த சிந்திக்கின்ற கூட்டத்துக்கு, சிந்திக்கின்ற சமுதாயத்துக்கு இதுல பல சான்றுகள் இருக்குது. நான் தான் எங்கேயோ இது வந்த ஒத்தரை சேர்த்து அன்பையும் இரக்கத்தையும் ஏற்படுத்தினேன். அப்ப பிரச்சனைகளை உருவாக்குறது யாது, இந்த மனைவி கணவனுக்குள்ள பிரச்சனைகளை உருவாக்குறது ஷைத்தான். இதை மனசுல ஆழமா பதிஞ்சா, இப்ப ஒரு கவிஞன் என்ன சொல்றான், ஒரு கணவன் உள்ளுக்கு வரும்போது இந்த மனைவியிட நிலைமையை சொல்றான். எப்படின்னா, வாசலிலே உன் காலடி ஓசையை கேட்டிருப்பேன். எப்படி சொல்றேன், வந்தவுடன் உன் ஆசை முகத்தை பார்த்திருப்பேன், கண்ணில் நீரை காணாமல் கவலை ஏதும் கூறாமல் என்னை எண்ணி வாழாமல் உனக்கென நான் வாழ்வேன். ஒரு கவிதன் சொல்லிட்டு போனது. அப்ப உண்ட காலடி ஓசை சத்தம் கேட்கறதுக்கு நான் என்ன வாசல்ல வந்து காத்து கொண்டு இருக்கிறேன், வந்த உடனே உண்ட ஆசை முகத்தை பார்க்கறதுக்கு என்ன ஆசையா இருக்கிறேன், கண்ணில நீர் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லி அழுது புலம்பாம, கண்ணில் நீரை காட்டிக்கொள்ளாம, கவலை எல்லாத்தையும் சொல்லாம, அப்படியே என்ன அப்படியே ஒரு பக்கத்துக்கு போட்டுட்டு என் கணவனை நான் வரவேற்கிறதுக்கு என்ன செய்கிறேன் இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு கவிஞன் பாடுறான். அப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், மனைவி என்பவள் கணவன் உள்ளுக்கு வரும்போது எல்லா பிரச்சனைக்கும் ஏண்ட பொம்பளைட்ட போன இன்றைக்கு எனக்கு கொஞ்சம் நிம்மதி. இவன் வாரான், எப்படி கணவன் வாரான் உள்ளுக்கு வீட்டுக்கு வரும் போல என்ன
வாங்களே பாருங்களே, உம்மாவால பிரச்சனை, தங்கச்சால பிரச்சனை, புள்ள பாருங்களே இப்படி இன்றைக்கு ஸ்கூல் போகல. இவன் என்ன செய்கிறான்? இவன் அமைதியாக போகிறான், டிவி முன்னால் உட்கார்றான், பல சேனல்களை போடுறான், ஒரு பேச்சும் இல்லை. ஏன் மாற்றி மாற்றி பார்த்து கொண்டிருக்கிறேன். இவன் இப்போ பொம்பளை நினைக்கிற என்ன தெரியுமா? இவன் எல்லாம் ஒரு மாப்பிள்ளை, இவ்வளோ பிரச்சனையை வெளிநேரி இந்த அந்தி வரையும் மூட்டுலுக்கு இல்லை. இவர் நான் பட்டப்பாடு உம்மாவோடையும் பிள்ளையோடையும் மதனியோடையும் குடும்பத்தோடையும் சுற்றாரோடையும் ஒரு கொஞ்ச நேரம் ஏண்ட கவலையை கேட்கறதுக்கு இவருக்கு நேரம் இல்லை. இன்று இவன் நினைச்சு இவ போறா தூங்குறதுக்கு. இவன் என்ன நினைக்கிறான்? இப்ப இதெல்லாம் நான் வார 1008 வேலையிலிருந்து வேதனையோடையும் சோதனையோடையும் அங்க பிரச்சனை தாங்காம இந்த வீட்டுலுக்கு ஏண்ட பொம்பளையாவது என்ன கொஞ்சம் விளங்கி எனக்கு மன ஆறுதல் தருவா, அவட மடியில கொஞ்சம் சாஞ்சி நிம்மதி அடைவோம் வாரேன். இவ வந்தா என்ன தொணண்டு எந்த நேரமே இந்த பிரச்சனையை தான் சொல்லுவான். இந்த பிரச்சனையை கேட்கறத விட டிவியில சொல்ல அப்படி என்ன, அவன் டிவியில நிலையா பார்க்க மாட்டான். பாருங்க கணவன்மார்களை அப்படி சேனல் மாற்றி மாற்றி மாற்றியே ஒன்றுல நிலையா இருக்கேன் அவனுக்கு. அப்ப இப்படி நினைக்க வைக்கிறது யாரு? சரி, பிரச்சனை இருக்கத்தான் செய்து அதை என்ன செய்யணும்? அமர அவருக்கு உட்கார வைத்து அவருக்கு டீ ஒன்றை கொடுத்து அவருக்கு எது விருப்பம் என்று சொல்லி அதெல்லாம் கொடுத்து அதுக்கு பிறகு அமைதியா அவருக்கு என்ன கஷ்டம் இன்றைக்கு உங்களோட ஜொப்புல எப்படி சம்பாரிச்சிங்க, இன்றைக்கு எங்கள்ட இது எல்லாத்துக்கும் போதுமா? இது சரி, அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு அல்லாஹ் தாலா இவ்வளோ தந்திக்கிறான், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தாலா இல்லை பரக்கத் செய்வான். அல்லாஹ்வுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவராக நாங்கள் நடந்தேன்டா, உண்மையிலே இரையச்சம் உள்ளவர்களாக நாங்கள் நடந்தேன்டா, எங்களுக்கு அல்லாஹ் தாலா எல்லா விதத்திலையும் பரக்கத் செய்வான். சின்னதாக கிடைச்சாலும் பெருசாக எங்களுக்கு அதில் அல்லாஹ் பரக்கத் செய்வான். இப்படி மன அமைதி தரக்கூடியவர்களாக இருக்கிறோமா? இல்லை. 2 பேரும் 2 பக்கத்தில். அப்போ என்ன, இவன் இப்போ இந்த பிரச்சனைகளோட தாங்க முடியாத பிரச்சனை மனைவிட்ட சொல்ல, மனைவி என்ன, மனைவி இப்படியா இருக்கும்போது இவனால் அதை கேட்கறதுக்கு அவனுக்கு சக்தி இல்லை, இறக்கம் இல்லாததுக்கு இல்லை. ஏண்ட பொம்புலேட்ட கொஞ்சம் நிம்மதி கிடைக்குமேனு பார்த்த தங்கச்சிட்ட போய் சொல்லலுமா, தாத்தா கிட்ட போய் சொல்லலுமா? ஏலா. அப்ப இதுக்கு மிகவும் ஒரு முன்மாதிரி உதாரணம் தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. என்ன, இந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வந்து எப்படி இந்த குர்ஆன் வசனத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்து காட்டினாங்க. எப்படின்னா ஒரு அற்புதம். அவர் ரசூலுல்லாவுடைய சின்ன இளம் வயசுல 40 வயசு ஹதீஜா ரலி செல்வ சீமாட்டி இவ முடிக்கிறாங்க. முடிச்சா என்ன, இவருக்கு நபி பட்டம் கிடைக்கும் போது ரசூல்லா என்ன இந்த சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தாங்க இல்லாமல் தனியே போகிறாங்க ஹிரா குகைக்கு. அங்கே போயிட்டு கழிக்கிறாங்க. அங்கே போயிட்டு கழிக்கிற நேரம் என்ன செய்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க முதல்ல நபித்துவத்தை சொல்கிறதுக்கு. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளோ பெரிய உருவத்தில் வந்து கட்டி பிடிச்ச போது ரசூல்லா என்ன செய்கிறாங்க, ஓடி வராங்க தண்ட மனைவி இடத்துல, ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்ன போத்துங்க, என்ன அவர் எந்த அளவு பயப்பட்டிருக்கிறாருன்னு சொன்னா வானம் பூமி அளவு பெரிய ஒரு உருவம் இறுக்கி கட்டி பிடிச்சி இருக்கிற ஓதுண்டா என்னத்தை ஓதுறது, இவ்வளோ பெரிய உருவம். அப்ப என்ன செய்ய, யார்கிட்ட ஓடு, உம்மா கிட்ட ஓடுறா, வளர்த்த அபு தாலிப் அப்துல் முத்தலிப் கிட்ட ஓடினாங்களா, யார்கிட்ட ஓடினாங்க, தண்ட மனைவி ஹதீஜா கிட்ட ஓடுறாங்க. ஓடி போயிட்டு சொல்றாங்க ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்ன போத்துங்க என்ன போத்துங்க, அவ்வளவு பயந்து நடுங்குறா. அப்ப இந்த ஹதீஜா நாய் என்ன சொல்றா, நபியே, நபின்னு சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதராகவில்லையே, இவக்கு தெரியாது என்ன பிரச்சனையில வந்திக்கிறேன்னு சொல்லி, வல்லாஹி லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, நிச்சயமாக அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான், உங்களை இழிவுபடுத்த மாட்டான். எலும்புங்க நீங்க போத்தி விட்டு என்ன ஆறுதல் சொல்றா. அப்ப ஆறுதல் சொல்றேன் என்ன சொல்றா, அதோட என்ன சொல்றா தெரியுமா, நீங்க எப்படிப்பட்ட மனுஷன் தெரியுமா, உறவினரோட இணைந்து வாழ்றீங்க, இல்லாதவங்களுக்கு உதவுறீங்க, விருந்தினரை கௌரவப்படுத்துறீங்க, இப்படி கஷ்டப்பட்டவங்களுக்கு நீங்க வாழ்க்கை கொடுக்குறீங்க, இப்படி எல்லாம் செய்யக்கூடிய உங்களை ஒரு நாளும் அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாம் தெரிஞ்ச வரக்கத் இப்னு நௌஃபல் என்றவர்கிட்ட போய்த்து அந்த கணவரை கூட்டிக் கொண்டு போய்த்து இறை தூதர் என்று நிரூபிக்கிற இந்த பொம்பளை. அல்லாஹ்வுடைய இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்ததற்கு காரணம் இவர் ஒரு இறை தூதர் என்று சொல்லி நிரூபிக்கிற இந்த பொம்பளை. எந்த அளவுக்கு உறுதியான உள்ளம் இந்த ஹதீஜா நாயகி. அப்ப இவ எப்படிப்பட்ட பொம்பளைண்டா, செல்வ சீமாட்டி. இப்ப நாங்க செல்வ சீமாட்டி ஒரு ஏழைக்கு வாழ்க்கப்பட்டா அதிகாரம் எல்லாம் எங்கள்கிட்ட தான் இருக்கும். நான் சொல்றது தான் நீங்க கேட்கணும். நீங்க எங்கட மாப்பிள்ளமார் எங்கேயோ பயானுக்கு மாநாட்டுக்கு போயிட்டு பாருங்களே சரியான பிரச்சனை வந்துச்சு, அதுக்குத்தான் சொன்னவங்களுக்கு போனோமா கேட்டோமா வந்தோமான்னு இருக்கணும். அந்த ஜமாத்துல குர்ஆன் உண்மையா சொல்றாங்க, அதால பிரச்சனை வருகுது, என்னத்துக்கு அந்த இடத்துக்கு போனீங்க, சும்மா இருக்கிறமா இருந்துட்டு போனா நிம்மதி தானே.
குர்ஆனே ஹதீஸையும் சொல்லக்கூடிய இடத்துல பிரச்சனை வரத்தான் செய்யுது. நீங்களும் அதுக்கு போனேன்னு சொன்னேன்டா உங்களையும் சொல்லுவாங்க வஹாபின்னு சொல்லி, தௌஹீத் ஜமாத்தில் வரலாற்றவங்க சொல்லுவாங்க. சும்மா இது இங்கே எல்லாரோடையும் சேர்ந்து எல்லாருமா இருந்துட்டு போவோம், சொர்க்கத்துக்கு போகலுமா? இப்படி கணவனுக்கு சொல்கிறோம். இல்லாட்டி அந்த காட்டுக்கு என்னத்துக்கு நீங்கள் போனீங்க, யார் உங்களுக்கு அந்த காட்டுக்கு போச்சேன்னு, எனக்கு தான் இப்போ பிரச்சனை, நிம்மதி இல்லை, என்ன வந்து தொந்தரவு படுத்துறது இப்படின்னு எங்களை மனைவி மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் எனக்கு தனியாக போயிட்டு குந்திக்கிட்டு ஊடு இல்லையா உங்களுக்கு, ஒரு மூலையில் உட்காரையிலவா, நீங்கள் எடுத்து அங்கே தனியாக போயிட்டு இருந்துக்கொண்டு பயந்து கொண்டு வந்து என்னையும் பயமுறுத்துறீங்க இப்படின்னு எங்களை பொம்பளை சொல்லுவோம். ஒரு பிரச்சனையோட வந்தா இந்த ஹதீஜா நாய் எவ்வளோ பெரிய செல்வசி மாட்டி அதிகாரம் செலுத்த முடியும், தந்த பணம் அனைத்தையும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்து அந்த அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கத்துக்காக இஸ்லாத்துக்காக செலவிடுகிறார்கள். அப்படி இருந்தும் என்ன எங்கட பொம்பளாண்டா நான் எவ்வளோ கொண்டது எல்லாம் சீரழிச்சு முடிச்சுட்டு இது வேற இப்படி மனப்பயம் ஒன்று வந்து கொண்டிருக்குது இப்படின்னு சொல்லக்கூடிய பொம்பளை எங்கட பொம்பளை. எல்லாரும் இல்லை சொல்றேன், நானும் பொம்பளை நீங்களும் பொம்பளை மனைவிமார்கள். இப்படித்தான் நாங்கள் பேசக்கூடியவங்களாகிறோம், அமைதி தரக்கூடியவளா. இந்த குர்ஆன் ஆயத்துக்கு ஏற்ப அந்த காலத்தில் ஹதீஜா ஒரு பெண்மணி தான், வானத்திலிருந்து குதிக்கல, இதே பெண் தான். இப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. எங்களை போல பெண்கள் தான் அவங்களும். இறை அச்சமும் உறுதியும் கணவனுக்கு எப்படி அமைதி கொடுத்தாங்க. அப்ப இந்த ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ஹதீஜா நாயி ஆயிஷா நாயும் ஒரு அன்பு மனைவி தான். இப்போ இந்த ஆயிஷா நாய் என்ன செய்யறாங்க, ஆட்டுக்கறி சமைச்சு கொண்டிருக்கிறாங்க. ஒரு நாள் ரசூல்லா போறாங்க ஆயிஷா நாய் கிட்ட, ஆயிஷாவே ஹதீஜாட தோழிகளுக்கும் இதால கொஞ்சம் கொடுத்துடு, இந்தா வருது ரோஷம், என்ன இவ கன்னி பொம்பளை, இவ்வளோ கன்னி பொம்பளை உங்களுக்கு இருக்க கொள்ள காலத்தால அழிக்கப்பட்ட பள்ளி விழுந்த அந்த கிழவியா நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்க என்று ரோஷத்தோட இவ சொல்ற ஆயிஷா நாய். என்ன இவ சின்ன குட்டி கோம்பராதா ஆக்குற இறைச்சியில ஹதீஜாட தோழிகளையும் கொடுக்க சொல்றாங்க ரசூல்லா. அப்ப என்ன சொல்றார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எவ்வளவுதான் எனக்கு கன்னி பெண்களை தந்தாலும் அந்த ஹதீஜாவோட வாழ்ந்த வாழ்க்கை இருக்குதே சுபஹானல்லாஹ், அதோட சிறப்பு, அவ தந்த அரவணைப்பு, அவ தந்த செல்வம், எங்களுக்கு இஸ்லாத்துக்காக தந்த செல்வங்கள், என்னோட பட்ட கஷ்டம், என் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்ட பாதி வாழ்க்கை முழு மனிதனாக்கினது, ரசூலுண்டு நிரூபித்து காட்டினது யாரு, அல்லாஹ்வுடைய தூதர் என்று நிரூபித்து காட்டினது யாரு, அந்த ஹதீஜா. இவவ போல ஒரு சிறந்த மனைவி எனக்கு எப்போதுமே கிடைக்க மாட்டான். இப்படி சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குட்டி பொம்பளை சின்ன கன்னி பொம்பளை எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப மறக்கும் மௌத்தாகும் வரைக்கும் இந்த ஹதீஜா பத்தி பேசுவாங்க. எங்கட மாப்பிள்ளை இன்றைக்கு மௌத்தாகும் வரைக்கும், நாங்க மௌத்தாயிட்டோம், எங்கட மாப்பிள்ளை இவளா என் மனைவி என்று கேட்குற அளவுக்கு நாங்கள் இப்படி என்ன செஞ்சுக்கிறோம். இது போனதே மிச்ச நல்லா இன்னொன்று முடிச்சு கொள்றது லேசிடுவாங்க இல்லையா. இது போனது ஏன் ஒருத்த அழுகுறான், அவள்கிட்ட மாப்பிள்ளை தான் மௌத்தாயிக்கிறேன், அவளை கட்டி வச்சு நான் காலம் பூரா அழுகுறேன், அவன் கவலைப்படுறான். கபூரடியில் போயிட்டு ஒரு ஆள் டாக்டர் கிட்ட போகிறாங்க, நீண்ட காலம் வாழணும் என்ன சரி சொல்லுங்களேன்னு. நீண்ட காலம் வாழணும்னா டாக்டர் அதிசயித்து பார்த்து முடிச்சிட்டீங்களா, இல்லை கல்யாணம் முடிக்கிறதுக்கு நீண்ட காலம் வாழறதுக்கும் என்ன இருக்குது, நீ கல்யாணம் முடிச்சன்னு சொன்னா நீண்ட காலம் வாழணும்னு ஆசைப்படவே மாட்டாய் அப்படின்ட்டு டாக்டர் சொல்கிறாங்க. அப்போ ஊரில் பாருங்கள், முன்னே அவங்க சொல்லுவாங்க, எங்களோட பொடியனல் வந்து வீட்டுக்கு டைமுக்கு வர மாட்டாங்க, ஊர் சுற்றுவாங்க, டைமுக்கு நேரத்துக்கு திட்டம் வர மாட்டான், இப்படியே இருக்கிறான். இவனுக்கு ஒரு காலு கட்டு போடணும், காலு கட்டு போடணும்னு ஒரு பொம்பளையை கொண்டு கொடுத்தா இவன் பொறுப்புள்ளவனா மாறுவான். பொம்பளை கொடுத்தா பொறுப்புள்ளவனா மாறணும். எங்கட மாப்பிள்ளை எங்களால் பொறுப்புள்ளவனா மாறாட்டி நான் ஒரு அன்பு மனைவி இல்லை, எனக்கு குடும்ப வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. நாளைக்கு சொர்க்கத்தில் போயிட்டு உட்காரணும், பல துணைகளோட உட்காரணும்டா, அவ்வளவு ஜொலியான ஒரு வாழ்க்கை அங்கே இருக்குதுண்டா. இந்த உலகத்தில் கணவனுக்கு என்ன செய்யணும், நாங்கள் ஒரு அமைதியான அந்த ஹதீஜா நான் எப்படியெல்லாம் எவ்வளோ பெரிய இப்போ பணம் காருள்ள பெரிய இடத்துலேருந்து கொண்டாண்டா, மாப்பிள்ளை எப்படி இங்கே வாங்க. இப்போ ஒரு மனைவி சொல்கிறாலாம், எல்லா வேலையும் நான் தான் பார்த்து கொண்டிருக்கிற வீட்டில், எல்லாமே நான் தான் பார்க்குறேன்னு சொல்கிறாளாம். என்ன நீங்கள் அப்படி எல்லா வேலையும் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால், கணவன் கழுவுறத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், கணவன் சமைக்கிறத நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், இப்படி எல்லாம் கணவன் செய்கிற வீட்டு துப்புரவாக்குற அத்தனை வேலையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், ஏண்ட வேலை. இப்படி பொம்பளையிலும் எனக்கு அதிகாரம் செலுத்துகிறாங்க. என்ன, நான் எனக்கு தீந்து வந்த சொத்து சுகம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், நீங்கள் ஏண்ட கண்ட்ரோலில் தான் இருக்கணும். சில கணவன்மாருக்கு பானி வடியும் ஒரு வருஷம், பொம்பளைண்டா இவன் என்ன செய்வான், பொம்பளைண்டா அப்படியே இறங்குவான். உங்களோட பொம்பளை இப்படி இப்படி போகிறா, அடுத்த வீட்டில் போயிட்டு போகிறான் கதைக்கிறா, அடுத்த என்ன எந்த நேரமே சண்டைக்கு போகிறா, தொழுவுறா இல்லை,
அவ அப்படித்தான், அது கொஞ்ச நாள்ல மாறும். இவர் சுபோதோல போவாரு, சுபோதோல மாட்டான் கூட பொம்பளை இப்படி சொன்னான்டா அவ அப்படித்தான். என்ன அவ வந்து வளைஞ்ச அந்த வளைஞ்ச எலும்பால தானே படைச்சப்பட்டிக்கிற, அதனால வளைஞ்சி தான் போவா. அதை நாங்கள் அப்படி நிமித்த போனோம்னா முறிஞ்சிடுவான். அவ கொஞ்ச நாள் அப்படித்தான். ஆரம்பத்திலே மாற்றணும். ஃபர்ஸ்ட் நைட்டிலே என்ன செய்யணும்? கணவன் தொலாட்டி கணவன் அந்த ராவ் என்ன செய்யணும்? எழுப்பணும் சுபகுக்கு. அந்த ஒரு வருஷம் பானி கொட்டினதுக்கு பொறோ என்ன இவவால தொல்லாண்டு கணவன் சொல்லுவான். ஏன் இது வரைக்கும் இஸ்லாம் இல்லை இவங்களுக்குள்ள, இப்பதான் இஸ்லாம் கொஞ்சம் விளங்குது, இந்த மனுஷன் எங்க தொலை போறான் இப்படி இவ சண்டை பிடிக்கிறது, இவ எங்க இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்ய போறான். இப்படி இஸ்லாம் அந்த தெரியாத மார்க்க அறிவு இல்லாத காரணமாகவும் இப்படி பிரச்சனைகள் வருகுது. அப்ப இந்த கணவன் மனைவி எப்படி புரிந்து கொள்ளணும்னு சொன்னா, இந்த கணவன் ஹதீஜானாகி எப்படியெல்லாம் உறுதி வாழ்க்கை கொடுத்தாங்களோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எங்களை நாங்கள் மௌத்துக்கு பிறகு ஏண்ட பொம்பளை இல்லாத்தால நான் படுற வேதனை, ஏண்ட பொம்பளை இல்லாத்தால நான் எனக்கு சொல்ல இல்லாத நிலைமைகள், இப்படி நாங்கள் மௌத்தானா ஒரு கணவனுக்கு யாரு நோன்பு தொழுது நோன்பு பிடிச்சி ரசூல்லா சொல்றாங்க, கணவனுக்கு யாரு வழிபட்டாங்களோ கட்டுப்பட்டாங்களோ இவ விரும்பின வழியில சொர்க்கம் போவான்னு ரசூல்லா சொல்றாங்க. அப்ப சொர்க்கம் போறதுக்கு கணவனுக்கு வழிபடுறது ஒரு முக்கியமாக காரணியா இருக்குது. இப்ப இந்த விஷயத்துல அடுத்தது வந்து என்னன்னு சொன்னா நிர்வகித்தல். அடுத்தது அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, அமைதி பெறுறது உண்டு. ரெண்டாவது விஷயம் அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, பெண்களை நிர்வகிக்கிறது ஆண்களுக்கு தான். அப்ப பெண்களை ஆண்கள் தான் நிர்வகிப்பவர்கள் அல்லாஹ் தாலா குர்ஆன்ல சொல்றான். பிமா ஃபضலல்லாஹு பஅலஹும் அலா பஅத், அல்லாஹ் தாலா சிலரை விட சிலரை மேம்படுத்தி வச்சிக்கிறான். உதாரணத்துக்கு சொல்லுவோமே, சும்மா இப்போ திங்கக்கிழமை நாளில் கொழும்பு பஸ்ஸுக்கு ஏறுறேன்னு சொன்னால் கண்டையிலிருந்து ஓடி போகணும். திங்கக்கிழமை சரியான க்ரௌட் இருக்குது. அப்போ என்ன செய்வாங்க, ஆம்பளைண்ட அவன் என்ன செய்வான், ஓடி போயிட்டு பஸ்ஸில் தொத்தி ஏறி போவான். இப்போ இதே நேரத்தில் ஒரு பொம்பளை போகிறேன்னு வச்சுக்கோங்க, அந்த பஸ்ஸு 5 நிமிஷம் நிப்பாட்டி அந்த தொத்தின க்ரௌடெல்லாம் இறக்கி இவ உள்ளுக்கு தள்ளி அதுக்கு போகிறது தான் பஸ் போகும். அப்போ பிமா ஃபல்லல்லாஹு பஅலஹும் அலா பஅல், அல்லாஹ் தஆலா சிலரை விட சிலரை சிறப்பிட்டிருக்கிற உரிமையை பறிக்கல. அல்லாஹ் தஆலா அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, பெண்களை நிர்வகிக்கிறது ஆண்களோட கையில தான் இருக்கிறது. உனக்கு எவ்வளவு பட்டப்படிப்பு இருந்தாலும், நீ எவ்வளவு ஒரு அரசியாக இருந்தாலும், நீ எவ்வளவு ஒரு பிரதமராக இருந்தாலும், நீ எவ்வளோ ஒரு கிராஜுவேட்டாக இருந்தாலும், ஒரு கூலி லேபர் வேலை செய்கிறவனாக இருந்தாலும் அவனுக்கு தான் நிர்வாக பொறுப்பை கொடுக்கணும். அப்போ நிர்வாக பொறுப்பு எப்படி கொடுக்குறேன்னு சொன்னா, ஏண்டா அல்லாஹ் தஆலா சொல்றான் ஃபஸ்ஸாலிஹாத்து கானித்தாத்து, நல்ல பெண்கள் யார் தெரியுமா? நிர்வகிக்கும் போது அந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கட்டுப்பட்டு நடப்பவர்கள். இப்போ எல்லாரும் சாலிகான பொம்பளைன்னு 5 நேரம் தொழுது ஃபர்தா போட்டு மூடி மோமெல்லாம் மூடி வீட்டுக்கு ஓதிக்கொண்டிருந்தா சாலிகான பொம்பளைன்னு நினைப்பாங்க. எந்த விஷயத்தில் சம்பாதிச்சு கொண்டாடுற விஷயத்துல திருப்தி அடைகிறது, கணவன் மனசை அமைதிப்படுத்துறது, அவன் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாக இருக்கிறது சாலிகான பொம்பளை. இதான் காணித்தாத்தும் சாலிகாத் ஃபஸ்ஸாலிஹாத்து காணித்தாத்து, நல்ல பெண்கள் கட்டுப்பட்டு நடப்பவர்கள். எப்படி இவங்க ஹாஃபிலாத்துன் லில் கைபி பிமா ஹஃபிலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை கொண்டு கணவன் மறைவாகிக்கிற நேரம் என்ன அவங்களோட கற்பை பாதுகாப்பாங்க. இதுதான் சாலிகான பொம்பளை. அப்ப இந்த சாலிகான பொம்பளை என்ன, இந்த கணவன் ஃபாத்திமா நாயி முடிச்சாங்க அலிரலிய, இவர் வந்து கூலி வேலை செய்கிறாள் தான் அலிரலி வந்து பெரிய பணக்காரன் இல்லை. இந்த ஃபாத்திமா நாயி வீட்டில் என்ன செய்வாங்க, மாவரைச்சி கையில கரகத்தை சொல்லுவோம் காய்ச்சி போட்டிக்கும் கை, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஈரக்கொலைன்னு சொல்லுவாங்க அந்த ஃபாத்திமா நாய. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் தண்ணி எடுத்து மாவரைத்தும் கையெல்லாம் காய்ச்சி போட்டிக்குது, உங்களுக்கு போர்ல பிடிப்பட்ட ஒரு அடிமை எனக்கு தரையிலவா என்று கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, அவ்வளோ இறக்கமான புள்ளைக்கு நான் உனக்கு ஒரு வேலைக்காரி கொண்டு தரேன்னு சொன்னாங்களா? இரவுல படுக்கும் போது சுபஹானல்லாஹ் 33 தடவை சொல்லு, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை சொல்லு, அல்லாஹு அக்பர் 33 தடவை சொல்லு, அடுத்த நாள் வேலையை அது இலேசாக்கும் என்றார். எங்க இஸ்லாம் உரைக்குது, எந்த நேரம் டிவிக்குள்ள தெய்வம் தந்த வீடு, இலாஹின்னாஸ் மக்களுடைய தெய்வம், உலகமெல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த தெய்வம் காட்டியிருக்கிறான். இல்லற வாழ்க்கை எப்படி வாழணும் என்று குர்ஆனை படிக்க டைமிக்குதா? ஏன், அது ஓடல்ல படமாக, அது நபியுடைய வாழ்க்கை என்ன விபச்சாரிகளோட வடிவில் நடிக்கல்ல, கதை தான். இது கதையல்ல சொல்றது, இது கதையல்ல.
பாட்டி சொன்ன கதை மாதிரி கதையை கேட்டுட்டு போகாதீங்க தாய்மார்களே, சகோதரிகளே. இது வரலாறு, உண்மை வரலாறுகள். சுவன பூமிக்கு சொந்தக்காரர்களாகிய நாங்க இந்த வரலாறுகள் தான் எங்களுக்கு வாழ்க்கை ஸ்டைலா எடுத்துக்கொள்ளணும். நாடகத்துல போய் குந்தி அந்த தெய்வத்துல இப்படி காதலிச்ச உம்மா மகனுக்கு விரும்பின பொம்பளை என்ன செய்யறான், அப்படியே விரும்பின பொம்பளைய விட்டுட்டு இன்னொரு பொம்பளைய கொண்டு அவன் என்ன செய்யறான், அவன் கீழே போட்டு அவன் மேல படுக்கிறான். நல்ல ஒரு வாழ்க்கை சிஸ்டம் இல்லையா? நல்ல ஒரு வாழ்க்கை சிஸ்டம். மகள் விரும்புறா, அவன் என்ன செய்யறா, அபோஷன் என்று சொல்லி அவன் என்ன தனக்கு கட்டி வச்ச நல்ல கணவன் என்ன செய்யறா, அவன் என்ன தூரப்படுத்துறா, அவனோட ஒட்டி வாழ முடியாது, எனக்கு விரும்பினவையே கட்டித்தரல. இது தெய்வம் தந்த வீடாம். இதால படிப்பினை இருக்குதாம் சமூகத்துக்கு. இந்த நாடகக்காரிகள் ஆடுற நாடகத்தை பார்த்து இதுல படிப்பினை இருக்குதாம். தெய்வம் இலாகின்னாஸ், மக்களுடைய தெய்வம் வழிகாட்டிய இந்த இல்லற வாழ்க்கை. இதை பத்தி கேட்டா இந்த சூறா ரூமுண்டா என்ன ரூமா, அந்த அறையா, இப்படித்தான் கேட்க தெரியுமே தெரிய. இந்த படிக்கிற மார்க்கத்தை விளங்குற கூட்டத்துக்கு வர சொன்னா பல காரணங்கள். கொழும்பு மாவட்டத்தில் இத்தனை பேர் தான். கொழும்பு மாவட்டம் பெரிய நகர். இதுல இத்தனை பேர் முஸ்லீம்கள் சொன்ன அல்லாவுடைய மார்க்கம் தெரியாது. அல்லாவுடைய வசனங்களை அற்புதமா பார்க்கல. அற்புதம் எங்க டிவிக்குள்ள சேனல்ல படத்திலையும் நாடகங்களையும் மூழ்கி நரகத்துக்குரிய பெண்மணி கருகக்கூடிய நரகத்து வேதனை. அந்த நரக வேதனை என்ன எல்லாம் இந்த தோள்களை மாற்றி மாற்றி அல்லாஹ் வேதனைப்படுத்துவான். அல்லாஹ் பார்க்கிறான் என்ற இறை அச்சம் வந்தால் என்ன, உண்மையான நாங்க முஸ்லீம்களாக இந்த உலகத்துல வாழ்ந்து மன்னிப்போம். அல்லாஹ்விடத்துல அல்லாஹ் துஆ கேட்க சொல்றான். எப்படி? ரப்பனா அஃப்ரிக் அலைனா சப்ரன் வதவஃபனா முஸ்லிமீன். யா அல்லாஹ் எங்களை அஃப்ரிக் அலைனா சப்ரன், எங்களுக்கு பொறுமையை தந்துட்டு ஊற்றுவாயாக. எங்களை மௌத்தாக்கும் போது முஸ்லிமாக மௌத்தாக்கு, மூமினாக மௌத்தாக்குன்னு சொல்லல. ஏண்டா எல்லாரும் அல்லாஹ்வை நம்பிக்கிறோம். ஆமன்து பில்லா வமலாயிகா வகுத்துபிஹி, மலக்குகள், வேதங்கள், ரசூல்கள், மறுமை நாள், கபரு, எல்லாத்தையும் அல்லாஹ்வை நம்பின சுத்த இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம், ஆனா அமல் முஸ்லிம், நபியுடைய வழிமுறைகள் இல்லை. அப்ப முஸ்லிமாக மரணிக்கவே முஸ்லிம் அல்லாதவனாக. அப்ப நிர்வாகம் யார்ட கையில்? அர்ரிஜாலு கவ்வாமுன அலன் நிசா. எப்படி நிர்வகிக்கிறது? ஆண்கள் என்ன வீடு கட்டணும், பிளான், உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கலும், பிள்ளைடைய ஸ்கூல் இந்த ஸ்கூலுக்கு தான் அனுப்பணும், இப்படித்தான் இந்த சமைக்கணும், இந்த சாமான்கள் கொண்டு வாங்கன்னு சொல்லலும். ஆனா முடிவெடுக்கிறது யார்ட கையில கொடுக்கணும்? ஆம்பளையோட கையில தான் கொடுக்கணும். இதுக்கு பெண்கள் முடிவெடுக்க போனடா பிரச்சனை வரும். அப்ப ஆம்பளையோட கையில முடிவெடுக்கிறத கொடுத்தா நிர்வாகம் அவனுக்கு. இந்த நேரத்துல சில நேரங்கள்ல இந்த நிர்வாகத்தை துஷ்பிரயோகம் செய்வான். ஏன்? அதிகாரம் அவனுக்கு இருக்கிறது இல்லையா? புள்ளைய போட்டு சும்மா அடிப்பான், கோபத்துல தட்டை புட்டான்னு மாத்தி அடிப்பான். அடிச்சுட்டு பிறகு கொஞ்சம் சொல்லுவேன், என்ன நீ எந்த புள்ள தானே, இந்த புள்ள நினைக்கும் இது என் வாப்பாவா இப்படி அடிச்சான்னு சொல்லி, அப்பா இல்ல நீ எந்த புள்ள தானே அடிச்சுட்டேன்னு. இப்படி இவனுக்கு அதிகாரம் இருக்குது. இதுக்காக நாங்க சண்டை பிடிக்க போகப்படாது. அவருடைய இயல்பு அது. அல்லாஹ் தஆலா சொல்றான், அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன், அந்த பெண்களை நிர்வகிக்கிற பொறுப்பு அவனுக்கு இருக்குது. முடிவை நீங்க எடுக்க போகாதீங்க. என்ன சமைக்கணும்னு சொன்னாண்டா இதை கொண்டு வாங்க, ஆனா அவன் சொல்றதுதான் நான் சமைக்கணும். இப்படி வீடு கட்டணும் பிளான் கொடுங்க, நீங்க வீடு கட்டுற முடிவை நீங்க எடுக்க போகாதீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப எந்த ஸ்கூல்ல புள்ளைய சேர்த்தணும்ன்றத ஆலோசனை கொடுங்க, முடிவு கணவன் தான் எடுக்கணும். அப்ப அல்லாஹ்வுடைய குர்ஆனிய சட்டம் முடிவு கணவன் தான் எடுக்கணும்னு சொல்லி, அப்ப அந்த விஷயத்துல பெண்கள் நாங்க எவ்வளவு பெரியவளாக இருந்தாலும் முடிவு என்ன செய்யணும்? கணவன் கையில தான் முடிவை கொடுக்கணும். முடிவை நாங்க எடுத்தோம்னா நிச்சயமாக அதுல என்ன பிரச்சனையே தான் முடியாது பிரச்சனை. இப்ப பாருங்க, அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, ஹுன்ன லிபாசுல்லக்கும் அன்தும் லிபாசுல் லஹுன்ன. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 287 வசனம் சொல்றான். நீங்க அவங்களுக்கு ஆட, அவங்க உங்களுக்கு ஆடண்டு. அப்படின்னா ஒரு உடம்புல இருக்கிற குறைகளை மறைக்கிறது இந்த ஆடை தான். அப்ப இந்த கணவன் மனைவி விஷயத்துல ரூமோட நிப்பாட்டி கொள்ளணும். மூணாவது உம்மா கிட்ட போயிட்டு சொல்றது. இப்ப அவன் அதிகாரத்துல என்ன செய்வான், நாங்க எங்கட கணவன் விஷயங்களை உம்மா கிட்ட கூட சொல்லப்படாது. ஏண்டா நீ ஆட, அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்றான், நீ ஆட, அவன் உனக்கு ஆடன்னு சொன்ன என்ன, ஒட்டிக்கொண்டி உடம்புல இருக்கிற மறைவான அந்த அதுல வியாதிகள் இருக்கும், தோல் நோய்கள் இருக்கும், இதெல்லாம் மறைக்குது ஆட. அது போல ஒரு கணவன் கெட்டவனாக இருந்தாலும் ஒரு நல்ல மனைவியால மாத்தேலும். அப்ப இவன் என்ன செய்யணும்? மூணாவது பொம்பளை போயிட்டு உம்மா கிட்ட சொல்லப்படா, இப்படித்தான் என்ன மாப்பிள்ள. அப்ப அவன் இன்னொரு நேரத்துக்கு வீட்டுக்கு போனதுக்கு அதிகாரம் காட்டுவான். எப்படி இந்த அதிகார பிரச்சனை எங்க வருதுன்னு சொன்னான்டா, வீட்டுக்கு போன நேரத்துல கொஞ்சம் கணவன் என்ன செய்வான், மனைவி வீட்டு போக்கல
கொஞ்சம் எரிச்சலோட போவான். வீட்டுக்கு போமே, பெருநாளும் கிட்டவாது உமா பார்க்கணும். இங்கே கொட்டி கிடைக்குதா உங்களோட உமாவை பார்த்து கொண்டே இருக்கிறதுக்கு? இஸ்லாம் சொல்லுது எனக்கு ஏன் உமா பார்க்கறதுக்கு தான். கொட்டி கிடைக்குதா உங்கள்கிட்ட உமா பார்க்க, ஏன் உமா பார்க்கத்தான் எனக்கு இஸ்லாம் சொல்லுது. இது அதிகார ஸ்டைல். இந்த அதிகார ஸ்டைல பெண்களும் எடுத்தாண்டா என்ன நீதி கேட்கலாது. அந்த அதிகார ஸ்டைல நாங்களும் என்ன உங்களோட உமா வீட்டில் நான் எவ்வளோ எல்லாம் செய்கிறேன். எங்கட உமா தானே ஏண்ட பிரசத்துக்கு வந்து எங்கட வீட்டில் இருந்த உங்களோட உமாவா வந்த. இப்படி பிராக்டிக்கல் வாழ்க்கையில் நடக்குது. அப்போ இந்த அதிகார ஸ்டைல நாங்கள் கேட்காம பொறுத்து கொள்ளணும், விட்டு கொடுக்கணும். இதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நிர்வாகம் அவன்ட கையில் இருக்குது, அவன் தான் நிர்வாகிக்கக்கூடியவன். அப்படி இருக்கும்போது நீ என்ன செய்யணும், இவன் அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிற நேரத்தில் நாங்கள் பொறுமையாக இருக்கணும். உம்மா விட்டு போயிட்டா என்ன மதிக்கிறோம் இல்லை, டைமுக்கு சாப்பாடு தரோம் இல்லை, நீங்கள் உம்மாவோட கழிச்சிட்டு இருப்பீங்க. இவ கேட்பா உம்மாவோட கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வருவா, போ நீ எல்லா இடத்துக்கும் போ, ஆனால் வீட்டுக்கு வந்துடாது நான் போகிறேன் இப்படின்னு சொல்வான். அந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்யணும், அமைதியாக இருக்கணும். ஏன்னா இவனுக்கு வந்து அதிகாரம் இருக்குதானே, அது துஷ்பிரயோகம் செய்கிறான் என்ற தெரியும். அமைதியாக ஆறுதலா ஒரு நேரத்தில் நீங்கள் இப்படி செய்கிறது பிள்ளை. அவன்கிட்ட உம்மா விட்டு போனான்டா அவன் எல்லா வேலையும் செஞ்சு என்ன இஸ்லாத்தை சொல்லிக்குது, உமா கவனிக்க சொல்லி, சகோதரியை கவனிக்க சொல்லி, அதனால நீங்கள் இங்கேருந்து செஞ்சுற கடமை தான், உங்களோட வீட்டுக்கு கடமை இல்லை. அப்போ இவ சொல்லுவா எங்களோட தங்கச்சிக்கும் உடுப்பு வாங்குறீங்க, எங்களோட தங்கச்சிக்கும் உடுப்பு வாங்கலை, உங்களோட தங்கச்சிக்கு வாங்கினதுக்கு எனக்கு என்ன கொழுப்பா? ஏந்த தங்கச்சியை பார்க்க சொல்லித்தான் இஸ்லாம் சொல்லுது, உங்களோட தங்கச்சி எனக்கு பார்க்க கடமை இல்லையே. இவ அதிகார ஸ்டைல போனான்டா அவன் என்ன செய்வான், ஏறுவான் அதிகாரத்தில். இது பிழைதான், இது சரியானது இல்லை. ஆனால் குடும்பம் ஓடணும்டா, அழகான குடும்பம் நடத்தணும்னு சொன்னாண்டா விட்டு கொடுத்து பொறுமையாயிருந்து நிதானமாயிருந்து அவரோட என்ன செய்யணும், வீட்டில் வந்து இல்லை அமைதியாகிக்கிற நேரத்தில் நீங்கள் இப்படி செய்கிறது பிள்ளை தானே. இப்படி சும்மா அவனே ஒரு ஆலோசனைக்கு எங்களை கூப்பிடுவான், மனைவி மாறான் கூப்பிட்டு சொல்லுவான் என்ன இப்படியா அப்படின்னு. நாங்களும் பல ஆலோசனை கொடுப்போம். சும்மா இடி வாய மூடிக்கொண்டு போனி உன்னோட ஆலோசனையும் நீயும் இப்படின்னு அவனே எங்களை கூப்பிட்டுட்டு எங்களுக்கே பிரச்சனையை போடுவான். இதெல்லாம் என்ன அதிகார ஸ்டைல்? இந்த நேரத்தில் நீங்கள் தானே என்னை கூப்பிட்டீங்க, நானா வந்தேன், சும்மா இருந்த பாம்பை உள்ளுக்கு போட்டுக்கொண்டு கொத்துது கொடை இருந்து நீங்கள் தானே இப்போ சொல்கிறீங்க, நான் என்ன வேலையை பார்த்துக்கொண்டு செஞ்சேன், நீங்கள் தான் கூப்பிட்டு அட்வைஸ் ஆலோசனை கேட்டீங்க. இப்படின்னு அதிகார ஸ்டைலில் போகக்கூடாது. அமைதியா சரி இவருக்கு என்னமோ கோபம், இவருக்கு இது இயல்புன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அவன்ட இயல்பு அதிகாரம் நிர்வகிக்கிறது அவன். அதனால் அவன் இயல்பை புரிந்து கொள்வது ரெண்டாவது ஒரு மனைவிக்கு கடமையாகுது. அப்போ இது ஃபஸ்ஸாலிஹாத்து கானித்தாத்து, நல்ல கட்டுப்படக்கூடிய பெண்கள், குர்ஆன்ல சொல்லக்கூடிய பெண்கள் இவங்க தான். அப்போ அடுத்த விஷயம் என்ன தெரியுமா, வந்து உழைக்கும் பொறுப்பு, உழைக்கிற பொறுப்பு அவனுக்கு இருக்கிறதால என்ன இந்த பெட்டால வந்து நாங்கள் பஸ்ஸில் இறங்கினு சொன்னால் வெயில்ட கொடூரம் எங்களால் தாங்க முடியாது. சில முஸ்லீம் சகோதரர்கள் இருப்பாங்க கரத்தை வச்சுக்கொண்டு என்ன நாட்டாமகள் எல்லாம். இப்போ இவங்க லேபர் வேலை, ஒரு லேபர் வேலை செய்யக்கூடிய முஸ்லீம் சகோதரர்கள் இருப்பாங்க. இவங்க என்ன செய்வாங்க, தண்டை மனைவி புள்ள குட்டி ஈக்கிறாங்கன்னு சொல்லி என்ன செய்வாங்க, இன்னும் ஒரு 100 ரூபா கூட சம்பாதிப்போம். அந்த வெயில்லையும் அந்த சன நெரிசல்லையும் நாங்கள் வந்திறங்கினா எங்கடா வீட்டுக்கு போவோம் வேலையை முடிச்சுட்டு நினைப்போம். அந்த அளவுக்கு அந்த பெட்டால என்ன சன நெருக்கம் கூட, வெயில் அகோரம். அந்த இடத்துல என்ன செய்வாங்க, இப்படியானவங்களும் யாருக்காக உழைக்கிறாங்க, உழைப்புட முக்கியத்து யாருக்காக உழைக்கிறாங்க, இவங்க தண்டை மனைவி பொம்பளைக்காக உழைக்கிறாங்க. அப்போ இவங்க வந்து என்ன இந்த கடலை விற்கிறாங்க, வடகளை விற்கிறாங்க, பஸ்ஸில் சுமந்து கொண்டு போகிறாங்க. பெரிய பெரியவங்களை விடுங்க, எல்லாருக்கும் ஒவ்வொரு மனநிலை இருக்குது. இந்த லேபராக்கள் அழிநலியும் லேபராக இருந்தாங்க. அப்போ இவங்க படுற கஷ்டங்கள், அப்போ இவங்க படுற வேதனைகள், இந்த மூடையை தூக்கிட்டு போகிறத விட மூடையை தூக்கிட்டு போகிற வழி இருக்குதே. ஆனால் இந்த பொம்பளைக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், அவள் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டமாக புள்ளைய சுமக்கிறா, சரியான பாடுபடுறா அப்படின்னு மனைவியை பற்றி பிரசவ வேதனையை சொல்கிறா அந்த அல்லாஹ் தஆலா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லவ் குன்து ஆமிர அஹதன் ஐ யஸ்ஜுத லி அஹதின் லஅமர்துல் மர்அத அன் தஸ்ஜுத லி ஜௌஜிஹா. ஒருவருக்கு சுஜூது செய்யணும்னு எனக்கு ஏவுறாண்டா இருந்தாண்டா ஒரு மனைவி தந்த கணவனுக்கு சுஜூத் செய்யறதுக்கு நான் ஏவி இருப்பேன். தெரியுமா, இவன் நாங்கள் பிள்ளைய பெற்றெடுக்கிறோம் என்ன கஷ்டத்தோட, பிள்ளைய பெற்ற நாளைக்கு எங்களை பார்க்கும், திரும்ப அந்த வேதனை அனுபவிச்சாலும் திரும்ப இன்னொரு பிள்ளைய பெற்றோம் கஷ்டம் என்றாலும் அது எங்களுக்கு பிரயோஜனம் இருக்கும். இவன் எப்படி தெரியுமா, இந்த உழைப்பு சுஜூது அல்லாஹ்வுக்கு தான் சுஜூத் செய்ய முடியும், வேறு யாருக்கும் இந்த உலகத்தில் எந்த உலகத்திலையும் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் சுஜூத் செய்ய முடியாது. அவ்வளவு அருள் தந்தவன் அல்லாஹ்.
அடுத்ததாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன்ட தலையை குனிச்சோணும்டா அந்த கணவனுக்கு தான் குனிச்சோணும். ஏன் தெரியுமா? இவ்வளவு கஷ்டப்படுறவங்க மூடையை தூக்கிட்டு போறாங்க. மூடையை தூக்குறதெல்லாம் வழி இல்லை. ஒரு 100 ரூபாய் காசு இன்னும் கூட வேணும். பொம்பளை பிள்ளைட இன்றைக்கு பிரச்சனையை தீர்க்கணும், கரண்ட் பில் கட்டணும், அவக்கு பான் கொண்டு போகணும், ஆங்கர் கொண்டு போகணும், கத்திரிக்காய் கொண்டு போகணும், வாழைக்காய் கொண்டு போகணும், இப்படின்னு சொல்லி கொஞ்சம் நல்ல ஷர்ட்டெல்லாம் போட்டு அந்தியாவுக்குள்ள ஒழுங்கா போறான் வீட்டுக்கு. இந்த கணவனுக்கிட்ட இவனுக்கிட்ட இந்த மூடையை தூக்கி கொண்டு போற வழி அவனுக்கு விளங்காது. கொண்டு போய்த்து வச்ச இடத்துல அந்த முதலாளி உனக்கு மூளைக்குதான்னு கேட்பான். மூளைக்கு தான் இந்த இடத்துல வைக்கிறேன்னு சொல்லி. அப்ப உடம்புல ஏத்துற சுமையை விட இந்த மூளையில ஏத்துற சுமை இருக்கிறே, இதை தாங்க மாட்டான். இந்த கணவன் மாட்ட வேதனையை புரிஞ்சுக்கோங்க. உழைக்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் என்ன செய்யறோம், வீட்டில் நாங்களும் உழைக்கிறோம் தான். ஆனால் இதுக்கு ஒரு இப்போ ஒரு பிரச்சனை வருகிறது எங்களுக்கு. என்ன, இப்போ ஒரு மாதம் 400-500 எடுக்கிறானே சம்பளம். இப்போ இவன் என்ன செய்கிறான், ஒரு மாதத்து சம்பளம் பொஸ் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கு பிறகு இவ சொல்கிற மனைவி நீங்கள் 8000 கொண்டு வந்துக்கிற, ஆனால் இதுக்கு செலவு அதெல்லாம் முடிஞ்சிட்டு பிள்ளைக்கு சோமில்ல ஒரு 500 வாங்கிட்டு வாங்கலேன்னு இவன் போகிறான். கூனி குறுகி போயிட்டு வாங்கவும் மேலாது. இப்படித்தான் பிள்ளைக்கு சோமில்லை 500 இப்போ தானே தந்தேன்னு உனக்கு சல்லி, அது கரண்ட் பில்லு, தண்ணி பில்லு, கடையில் மளிகை சாமான் எல்லாம் முடிஞ்சிட்டு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன விருப்பமுடையா கொடுப்பான். 500 ரூபா கேட்டால் 300 ரூபா கொடுப்பான். இந்த 300 ரூபா கொடுக்குறத வீட்டுக்கு எடுத்துக்கும் போனா பொம்பளை செலவா 300 ரூபாயா வந்திக்கிறீங்க, பிள்ளைக்கு சோமில்லை, உங்களுக்கு தலை இல்லையா? இப்படின்னு கேட்கும் போது இவன் ஒரு அப்பாவி கணவனுண்டா கண்ணீர் மல்லுக உட்கார்ந்து அழுது அவன் வேதனை, அந்த கஷ்டம், அந்த உழைப்பால் அவன் படுற கஷ்டத்தின் வேதனை, அந்த வேதனைக்குத்தான் பிரசவ வேதனையை விட ஒரு மனைவிக்குத்தான் சரியாண்டா சுஜூத் செய்யணும். அவ்வளோ கஷ்டப்படுறாள் பால் ஊட்டி குழந்தையை வளர்க்கறதுக்கு எல்லாம். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க கணவனுக்கு சுஜூத் செய்ய சொல்லி. அல்லாஹ் தான் முழு அருளும் தந்திக்கிறான். அடுத்தது கணவனுக்கு செய்யணும்டா அவன் அந்த மனிதர்கள்ட்டால அந்த வேலை செய்யறதை விட ஒவ்வொருத்தருக்கிட்டால ஏற்றிப்படுறோமே. இந்த பெருநாள் ராவு வந்தா அவக்கு பொம்பளை உடுப்பு வாங்கி கொடுக்கணும், புள்ளைக்கு உடுப்பு வாங்கி கொடுக்கணும். பொஸ் தள்ளி தரல, என்ன செய்வான், அடுத்தவன் தோடுவான், ஒரு 4-5000 தருவியா, பொஸ் தள்ளி தந்தோன்னே தர, இன்றைக்கு தரல, கடையில் வேலை செய்வான். அவன் என்ன செய்வான், சுவராணி தருவியா இப்படின்னு கேட்பான். இப்படி பல கஷ்டங்களுக்கும் அவமானங்களுக்கும் உட்படுகிறவன் தான் கணவன். இதை யார்கிட்ட சொல்ல? இதையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போறதுக்கு பொம்பளைக்கு மனசு வரும். இப்போ இந்த வீல்கள் வச்சு கொண்டிருக்கிற வீல் வச்சவனுக்கு கடன் கேட்டால் கடன் கொடுக்க மாட்டான். 3 வீல் வச்சிருக்கிறது ஏன் தெரியுமா? இந்த வீலை வச்சு அவன் எங்க கடன் அடைக்க போறான். இவன் வெள்ளவில் உட்கார்ந்து கொண்டு இன்றைக்கு ஒரு 50 ரூபாய்க்கு யாரும் வர மாட்டாங்களா, 250 ரூபா வீலுக்கும் கட்டணும். பொம்பளைக்கு வீட்டுக்கு இன்றைக்கு சீட்டு, அந்த கடன் இந்த கடன், இவ வட்டி ஏற்றி வச்சிக்கிறா. என்ன செய்யறா பொம்பளை, இந்த மாப்பிள்ளையோட சும தெரியாம வீட்டுக்கு சாமான் சேர்க்கிறான். வட்டி மாசம் கொண்டு போய்த்து என்ன செய்யறா, ஈக்கிற செயினை கொண்டு போய்த்து வைக்கிறா. 10,000 செயினை 5,000 ரூபாய்க்கு வாய்க்கொண்டு வந்து 15,000 ரூபா வட்டி ஏற்றுறான். வட்டி அல்லாவோட போர் செய்தது நிரந்தர நரகம் என்றதெல்லாம் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிக்கிறான். முசீபத்து, அல்லாஹ்வுடைய சாபம் அந்த வட்டியோட தொடர்பு உள்ளவர்களுக்கு. பேங்க்குக்கு போறா தண்ட மாலை வைக்கிற ஒரு கஷ்டம் வந்துட்டா வித்து தின்னு, அதுல அல்லாஹ் உனக்கு நன்மை வைப்பான். ஆனா வட்டி அல்லாவோட போர் செய்ய சொல்றான். அல்லாவோட போர் செய்யலுமா? வட்டிக்கு நிரந்தர நரகம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இவன் என்ன செய்யறான், இப்போ சாமான்கள் சேர்த்து அடுத்தவங்களை பார்த்து, அடுத்த வீட்டில் சாமான் இருக்குதானே, ரூம் செட் இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, ரைஸ் குக்கர் இருக்குது, இவன் அதை யூஸ் பண்ணாட்டியும் அப்படியே அடுத்தவங்க பார்க்குறதுக்காக அதை அப்படியே அழகாக வச்சுப்பா வீட்டில் யூஸ் பண்ண மாட்டா செலவுங்க. இதை அடுத்தவங்க எங்களை பார்க்கணும், எங்கள் வீட்டுக்கு வரக்குள்ள ரூம் செட் ஃப்ரிட்ஜு எல்லாம் இருக்கும். இப்படின்னு அடுப்பொண்டு வச்சுக்கொண்டு இப்போ அங்கெல்லாம் கஷ்டப்பட்டுதுவா, இங்கெல்லாம் பசுந்த அழகாக வச்சுப்பா கேஸ் குக்கரையும் ரைஸ் குக்கரையும் போட்டி. இது ஒரு என்ன அடுத்தவன் பார்த்து மெச்சோணும்ன்றதுக்காக. இது மாப்பிள்ளைக்கு ஏற்றுற சொமாண்டி விளங்க மாட்டான். அப்போ அன்புள்ள ஒரு மனைவி இதெல்லாம் செய்வாளா? இப்போ ஜாபிர் அலி வந்து என்ன செய்கிறாங்க, கல்யாணம் முடிக்கிறாங்க, சின்ன வயசா. அப்போ இந்த ஒரு வீட்டுக்கு வல் மரஅத்து ராயியத்துன் ஃபீ பைத்தி ஸௌஜிஹா வ மஸ்ஊலத்துன் அன் ரஅய்யத்திஹா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு பெண் தந்த கணவன் வீட்டுக்கு அவள் பொறுப்பாளி, அதுக்கு கீழுள்ள அத்தனை பேருக்கும் அவள் பதில் சொல்லியே ஆகணும். இது குர்ஆன் கட்டளை. அப்ப என்ன, வீட்டுக்கு பொறுப்பாளின்னா சுவருக்கும் கூரைக்கும் டைல்ஸுக்கும் பொருட்களுக்குமா பொறுப்பாளி? அவனுக்கு கீழே இருக்கிற புள்ள, அவன்ட உம்மா, அவன்ட வாப்பா, மதினிமார்கள் யாரெல்லாம் பொறுப்பாளியா இருக்கிறான் அவனுக்கு பொறுப்பாளியாயிக்கோ, அது மனைவிக்கு பொறுப்பாளி. இவங்களெல்லாம் உதாசீனப்படுத்திட்டு ஓடையில அது தனி குடித்தனம் உண்டு. இவனுக்கு கீழே இருந்தேன்டா இதெல்லாம் பற்றி நாளைக்கு அல்லாஹ் மறுமையில விசாரிப்பான். அவளுடைய பொறுப்பை பற்றி அல்லாஹ் தஆலா மறுமையில விசாரிப்பான். அப்ப ஜாபிர் அலி என்ன செய்றாங்க, புகாரில வருகுது, ஒரு இளைஞர்
இவர் கல்யாணம் முடிக்கிறாரு. அப்போ ரசூல்லா கேட்குறாங்க, நீ கல்யாணம் முடிச்சிட்டியா? ஓ யா ரசூல்லா, நான் கல்யாணம் முடிச்சிட்டேன். கன்னி பொம்பளையா விதவையாக முடிச்சிட்டேன், ஒரு விதவையை முடிச்சிட்டேன். ஏன் நீ சின்ன பொடி என்றானே, ஏன் நீ விதவையை முடிச்ச, ஒரு கன்னி பொண்ணை முடிச்சேன்னு தானே. அப்போ சொல்கிறாங்க ஜாபிர் அலி அல்லாஹ் அவங்க ஒரு சஹாபி சொல்கிறாங்க, ஏன் வாப்பா போரில் எத்தனையோ சகோதரிகளை விட்டுட்டு போயிட்டாங்க, ஷஹீதாயிட்டாங்க. அப்போ அந்த சகோதரிகளுக்கு பொறுப்பு நான். கன்னி பெண்ணில் உள்ள சின்ன பிள்ளைகளை கொண்டா அந்த சின்ன பிள்ளைகளை பார்த்து கொள்றதுக்கு அவக்கு என்ன செய்ய முடியாது. அதனால் ஒரு விதவையை நான் முடித்தேன். அப்போ ரசூல்லா சொல்கிறேன், நீ சரியாக சொன்ன. அப்போ பொறுப்பாளி வீட்டில் உள்ள உம்மா வாப்பாக்கு என்ன, மாமி பார்க்கலாம், அந்த சகோதரிகளை பார்க்கலாம், இப்படின்னு நாங்கள் தட்டி கழிச்சேன்னா நாளைக்கு மறுமையில அவள்கிட்ட பொறுப்பை பற்றி அல்லாஹ் தஆலா விசாரிப்பான். அப்போ ஜாபிர் அலி சொல்கிறாங்க, தம்சுத்து குன்ன தக்குவும் அலைகின்ன, நான் ஏன் தெரியுமா அப்படி முடித்தேன், அந்த பிள்ளைகள்கிட்ட தலையை வாரி அவங்கள பார்க்கணுமே, உடுப்புகளை கழுவி தலையை, இப்படியே ஹதீஸில் வருது. அதுக்காகத்தான் விதவையை நான் முடித்தேன். அவக்கு 4 விஷயம் விளங்குமே. குட்டிகளை கொண்டான்னு சொன்னான்டா அவக்கு விஷயம் விளங்காது, ஃபைட் தான் வரும். அதனால தான் நான் இப்படி முடித்தேன்னு சொல்லி ரசூல்லா கிட்ட அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்படி விலையளிக்கிறாங்க. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, ஒட்டகத்தில் பயணிக்கக்கூடிய நிசாவு குறைஷி பெண்கள் தான் சிறந்தவர்கள், பெண்களே சிறந்தவர்கள். ஏன் தெரியுமா, அவங்க பிள்ளைகள் விஷயத்தில் சின்னத்திலேருந்தே பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கங்களை ஒழுக்கமாகவும் கவனிப்பாங்க. கணவன் சொத்தை பாதுகாப்பாங்க. கணவன் கையில் சல்லி கொடுத்தாண்டா பெருநாளைக்கு மாப்பிள்ளை சல்லி உடுப்பு வாங்க தேவையில்லை, சேமித்து வச்சு அதெல்லாம் அழகான முறைக்கு இந்த பொம்பளை செஞ்சு வைப்பான். குறைஷி பெண்களில் ஒட்டகத்தில் போகிற குறைஷி பெண்கள் தான் பெண்களே சிறந்தவர்கள் புகாரில் ஹதீஸ் வருகுது. என்ன நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களை மதிக்கணும் என்று சொல்லிட்டு இப்போ சாமான்களை வீட்டுக்கு சேர்த்துறோம், மாப்பிள்ளையோட சுமையை ஏற்றுறோம். இந்த குறைஷி பெண்கள் நல்ல பெண்கள் ஆகிட்டு ரசூல்லா சொல்கிறாங்க, அந்த பெண்களிடத்தில் நாங்கள் எங்களோட நிலைமை என்ன. அப்போ என்ன, இன்னொரு உதாரணம் என்னண்டா, இந்த வீட்டுக்கு பொறுப்புன்னு சொல்லக்குள்ளே அன்பு மனைவி எப்படி இருக்கணும்னு சொன்னாண்டா, தண்ட கணவன்ட நகத்தை வெட்டிவிடணும், தலையை வாரிவிடணும், தாடியை சரி செஞ்சுவிடணும், ஷர்ட் டைம் பண்ணி கொடுக்கணும், அந்த அவருக்கு எது பவுடர் பூசி விடுமோ பவுடர் பூசி விடுங்க, எது எல்லாம் செஞ்சு உங்களுக்குள்ளே எடுக்கணுமோ எடுத்துடுங்க. இல்லாட்டி அவன் என்ன செய்வான், குடும்ப உறவுன்ற முக்கியமான ஒரு கட்டத்தை தாண்டி விபச்சாரத்துக்கு போய்த்துடுவான். விபச்சாரத்துக்கு போனதுக்கு பிறகு நீயே அவளை பார்த்த, நீயே அவளோட கலைச்ச, நீ அது மாதிரி இருக்கணும், நீ அது மாதிரி ஸ்டைலாக இல்லை. ஒரு புள்ள பெற்றா போதும், ஒரு புள்ள புத்தா போதும், என்ன ஓரமாயிடுவாங்க. கணவன் தூர, இது சொல்லக்கூடிய விஷயம் வெக்கம் தான். வெக்கம் என்றாலும் வெக்கம் விட்டு என்ன குரான் ஹதீஸில் வருது. இப்போ ஜுபைர் அலி என்றவ ஒரு ஏழை மனுஷன், இவக்கு அபூபக்கர் பெரிய ஆள். அபூபக்கர் அலி அலி மாதிரி லேபர் ஆள் இல்லை, பெரிய பணக்காரன், இஸ்லாத்துக்காக தாண்ட முழு சொத்தையும் கொடுத்தவர். அவருடைய மகள் ஆயிஷாட சகோதரி அஸ்மா ரலியல்லாஹு ஒரு முடிக்கிறாங்க, ஒரு ஏழை ஆள் ஜுபைர் அலி, நாங்கள் கொடுப்போமா, எங்களோட அந்தஸ்து என்ன, ஒரு ஏழைக்கு ஒன்றுமே இல்லாத இஸ்லாமிக்கன்னு சொல்லிட்டு இஸ்லாத்தை தின்னவா குடிக்கவா, கொடுப்போமா, இல்லை. அபூபக்கர் அலி கொடுக்குறாங்க, இஸ்லாம் இருக்குது, தீன் இருக்குது. அப்போ அரசாங்கத்தால் எங்களுக்கு ஒரு தோட்டம் கொடுக்குறாங்க. அப்போ இந்த அஸ்மா நாகி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னாண்டா, அவங்களுக்கு ஒட்டகம் இருக்குது, அந்த தோட்டத்தில் அந்த அவங்க பேரிச்சம்பழமெல்லாம் நாட்டி அந்த ஒட்டகத்தின் மூலமாகத்தான் தண்ணீரை இறைப்பாங்க. இதுக்கு இந்த அஸ்மா நாயகி 3 மைல் தூரத்தில் இருக்கிற அந்த தோட்டத்துக்கு நடந்து போவாங்க. எங்கட பொம்பளை எங்களுக்கு வீட்டில் வேலை இருக்குது, கணவனுக்கு வேற வேலை செஞ்சு கொடுக்கணுமா? ஒரு அன்பு மனைவியை பாருங்க, இவ்வளோ பெரிய ஒரு ஆள்கிட்ட பணக்காரோட மகள் ரசூலாவோட மைனி. அப்போ இவன் என்ன செய்தா, அந்த பைகளில் தண்ணி, அந்த பேக் பிஞ்சண்டு அதை தைச்சி கொடுக்குறான். ஒரு குதிரை இருக்குது, இந்த குதிரையை பார்க்குறதே இவட வேலை தான். குதிரை ஒரு கார் வாகனத்தை துடைக்கிறதுக்கு எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாயிக்குது, மாப்பிள்ளையோட பைக்கை துடைச்சி கொடுக்க எனக்கு வேற வேலை இல்லையா, எனக்கு இது வேலை, நீங்கள் செய்யுங்கல்ல இப்படின்னு சொல்லக்கூடிய நாங்கள் ஒரு உயிருள்ள ஒரு ஒட்டகம்ன்ற இந்த குதிரைன்றது அடங்கா பிடாரியாக இருக்கும். இதுக்கு உணவு கொடுப்பா, இதை கட்டுப்படுத்துவா, இதை பராமரிப்பா, என்ன இந்த அஸ்மா நாயகி. அப்போ இவ்வளோ கஷ்டமாயிக்கிறாவே என்ன புள்ளன்னு சொல்லி அபூபக்கர் அலி கொண்டு கொட்டவும் இல்லை. கஷ்டத்தில் பாதி வேலையை நாங்கள் எடுக்கணும் பொறுப்பு. கஷ்டமாக இருக்கிறான்னு சொல்லி வாப்பை கொண்டு கொட்டல. அரசாங்கத்தால் இன்றைக்கி அரசாங்கத்தால் ஊடு கொடுத்த ஆட்களை அந்த ஃபேமிலியை நாங்கள் ஒதுக்கித்தான் வைக்கிறோம். அவங்களுக்கு அந்த அரசாங்கத்தால் கொடுத்தவங்க அவங்களுக்கெல்லாம் நாங்கள் மாப்பிள்ளை கொடுப்போமா, பொண்ணு கொடுப்போமா, இப்படித்தான் எங்கட பேச்சு. அரசாங்கத்தால் கொடுத்த 3 மைல் தூரத்தில் ஈச்சப்பழ கொட்டையெல்லாம் அப்படியே சுமந்து மூடையில் சுமந்து கொண்டு வருவாங்களாம் அந்த அஸ்மா நாயகி. வரும்போது ரசூல்லாம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சஹாபாக்கள் ஒட்டகத்தில் போய்த்து கொண்டிருக்கிறாங்க. என்ன அஸ்மாவே இப்படி இதில் ஏறுங்க, கொண்டு விட்டு இறக்குறேன்னு இந்த இடத்துல யோசிக்கிறா. தனியாக
ஏண்ட மாப்பிள்ள ரோஷக்காரன் யோசிக்கிறா, உடனே வருது ஏண்ட மாப்பிள்ள ரோஷக்காரன், அல்லாவுடைய தூதர் அழைக்கிறார் என்றாலும் வெக்கம் அவ தடுக்குது. பல ஆண்களோட தான், தனியாக கூப்பிட இல்லை, பல ஆண்கள் இருக்கு. மற்றது அந்த ஒட்டகத்தில் பின் சைடில் மறைச்சி வைப்பாங்க, சும்மா அந்த மொட்டை பைக்கில் மாதிரி முட்டி போகிறதுக்கு மாதிரி இல்லை, மறைச்சி பெண்களை கொண்டு போகிறதுக்கு வைப்பாங்க. இதில் ஏறு கொண்டு போய் துடு, இவன் ஏறலை. அப்போ இவ ரசூல்லா விலை கொள்ற இவளை வெக்கத்தை சரின்ட்டு போகிறாங்க. போய்த்தோன்னே இவ கொண்டு போய்த்து அந்த பெரித்தம்பளை கொட்டையில் இறக்கிட்டு ஜுபைர் அலிட்ட சொல்கிறாங்க, இப்படித்தான் அல்லாவுடைய தூதர் என்ன கூப்பிட்ட மச்சான் தானே, அல்லாவுடைய தூதர் என்ன கூப்பிட்டாங்க, நான் ஏறலை. அப்போ இவர் பெரிய ரோஷக்காரன் தானே, அவர் சொல்கிறாரு, உனக்கு ஏறி வந்தி கேளுமே, சின்ன மேட்டர் தானே. எந்த அளவுக்கு புரிந்துணர்வு, எந்த அளவுக்கு கஷ்டத்தில் பங்கெடுக்கிறாங்க. அன்றைய காலத்து பெண்களும் இதே பெண்கள் தான். இன்றைக்கு என்ன, அன்றைக்கு அரைச்சி காசு, இன்றைக்கு ஆன் பண்ணுறது, ஆன் பண்ணி அரைச்சி ஆக்கி கொடுக்கறதுக்கு மாப்பிள்ளைக்கு விருப்பமான உணவை கொடுக்க விருப்பம் இல்லை. அன்றைக்கு அரைச்சி கஷ்டப்பட்டு மாப்பிள்ளையோட சேர்ந்து, இன்றைக்கு மாப்பிள்ளையோட ட்ரீவ் இல்லை, வேனை ஏதோ பைக்கை கழுவி கொஞ்சம் ஓசை பிடிச்சி தண்ணி அடி எனக்கேறாது. இங்கே ஈக்கிது 1008 வேலை, உங்களுக்கு சமைச்சு போடணும், புள்ள பார்க்கணும், ஸ்கூல் வேலை செய்யணும், ஹோம் கிளாஸுக்கு கூட்டிகிட்டு போகணும், இதெல்லாம் செஞ்சுக்கணும் உங்களோட வேலையுமா. இப்படின்ற பெண்கள் தான் இன்றைக்கு கேட்குறாங்க. இனி பிரச்சனை வருமா இல்லையா? அப்போ அண்டைய காலத்து பெண்கள் என்ன, தண்ட கணவன் வீட்டுக்கும் தண்ட கணவனுக்கும் பொறுப்பாளராக இருந்தாங்க. இந்த பொறுப்பை பற்றி நாளைக்கு மறுமையில கேட்கும்போது அவங்க க்ளீன் என்ன நிம்மதி அடைவாங்க. அப்போ அவங்களுக்கு பிறகு இப்படி கஷ்டப்பட்ட இந்த இவக்கு எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு ஒரு அடிமையை கொடுக்குறாங்க, ரசூல்லா கொடுக்குறாங்க. அதுவும் அபூபக்கர் அலி வாப்ப கொடுக்கல, ரசூல்லா கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க, அப்போதான் அஸ்மா நாயகி சொல்கிறாங்க, இவ்வளோ காலம் வேண்ட மாப்பிளக்காக நான் கஷ்டப்பட்டேன், மதீனாவிலே ஹிஜ்ரத் செஞ்சதுக்கு பிறகு முதல் புள்ள கிடைக்குது இந்த அஸ்மா ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தான். மொத்த சமூகமே சந்தோஷப்படுகிறது. ஏன் தெரியுமா, யூதர்கள் எல்லாம் சொன்னாங்க, ஹிஜ்ரத் செஞ்ச இந்த முஸ்லீம்களுக்கு புள்ளையே பிறக்காது, நாங்கள் சூனியம் செஞ்சுக்கிறோம். சூனியம் எல்லாம் பழிக்காது, சூனியம் தந்திர மாய அந்த வித்தைகள் எல்லாம் பழிக்காது என்று அல்லாஹ் அத்தாட்சியை காட்டுறான். ஹிஜ்ரத் செஞ்சதுக்கு பிறகு முதல் வாரிசு இந்த அஸ்மாக்கும் இந்த ஜுபைர் அலிக்கும் ஒரு புள்ள கிடைக்குது. அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறாங்க புள்ளைய வச்சுக்கொண்டு கணவனுக்காக. ஹிஜ்ரத் செஞ்ச பெண்களில் இந்த மாதிரி பெண்களாக நாங்கள் இருக்கிறோமாண்டு நாங்கள் இந்த ஹதீஸுக்கு அமைய, குர்ஆன் ஹதீஸுக்கு அமைய வாழக்கூடிய பெண்மணிகளாக நாங்கள் மாறணும். கணவன் தலையில் கஷ்டத்தை ஏற்றுற பெண்மணிகளாக வாழக்கூடாது. அப்போ என்ன, இப்படி இந்த அன்பு மனைவின்னு சொன்னா எல்லாத்திலையும் அவனுக்கு எல்லா விஷயத்திலையுமே அவனுங்க சரி. அவன் ஜைனப் அலியை பாருங்க, அடிக்கடி ரசூல்லா போவாங்க என்ன தேன் குடிக்கிறதுக்கு. ஏன் தெரியுமா, அவருக்கு விருப்பமானது தேன். அதை ஜைனப் அலி இவட டேஸ்ட் மாப்பிள்ளையோட டேஸ்ட்டை அறிஞ்சு வச்சு தேனை தயாரித்து வைப்பாங்க. அப்போ இந்த ஆயிஷா அலிம் அப்சார் அலிம் ஒரு நாள் திட்டம் போடுறாங்க, ரசூல்லா ஜைனப் அலி வீட்டுக்கு எந்த நேரம் போகிறாங்க தேன் குடிக்க, நாங்கள் 2 பேரும் சொல்லுவோம் உங்களோட வாயில் என்னமோ பிஷின் வாட வருகுதுன்னு சொல்லி. அப்போ இது பிறகு குடிக்க மாட்டாங்க. 2 மனைவி திட்டம் போட்டு ரசூல்லா பிறகு சொல்கிறாங்க, நீங்கள் எங்கே போயிட்டு வாரீங்க, இப்படித்தான் இங்கே போயிட்டு தேன் குடிச்சேன், உங்களோட வாயில் என்னமோ நாத்தம் அந்த பிஷின் வாட, அப்படியா இதுக்கு பிறகு நான் குடிக்கவே மாட்டேன். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இறக்குறான் வஹி, யா அய்யுஹன் நபி, நபியே நீங்க எப்படி உங்களுக்கு ஹலாலானத்தை ஹராமாக்கலும், உங்களோட பொம்புளுக்காக வேண்டிய ஹலாலான ஒரு உணவை ஹராமாக்க உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. சுப்ஹானல்லாஹ். மாப்பிள்ளையோட டேஸ்ட்டை விளங்கி வச்சுக்கிறாங்க, அதுக்காக அந்த பெண்கள் ஃபைட் பண்றாங்க. ரசூல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு நபியாக இருந்து கூட அல்லாஹ் போடுறான் சட்டத்தை. முழு உலகம் இன்னைக்கு அந்த குர்ஆனை வாசிக்குது, நபியை கண்டிச்சு இறக்கிய வசனம். ஒட்டுமொத்த முழு உலகமும் அந்த குர்ஆன் வஹியை வாசிக்குது. மனைவிக்காக விட்டு கொடுக்க போனாங்க, மனைவிக்காக வஹியை விட்டு கொடுக்கலாம். வஹியில இறக்கப்பட்டதான் இந்த இது கணவனுக்கு அமைதி தரக்கூடிய இடம். வஹியில இறக்கப்பட்ட அந்த அமைதி தரக்கூடிய இடமாக ஒவ்வொரு மனைவியும் ஏண்ட அன்பு கணவன், ஏண்ட கணவன் நான் உயிரையும் கொடுப்பேன், என்னை விட நான் அவரை நேசிப்பேன். இப்படி நேசிச்சு பாருங்க உங்களோட கைக்குள்ளுக்கு உங்களோட கணவன் மாடா. இப்போ திருமணம் ஏன், அப்போ இது கடைசியாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிற விஷயம் என்னன்னா, குடும்ப உறவு. இந்த குடும்ப உறவு என்ன தெரியுமா, ஆயிஷா நாயகி எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, இந்த குடும்ப உறவுல எங்கட பொம்பளை என்ன செய்வாங்க, எங்கட பொம்பளை ஒரு புள்ள கிடைச்சா அந்த புள்ளைய கிட்ட போட்டுக்கொண்டு கணவன் மனைவி கடையில் படுப்பாங்க. 5 வயசானாலும் புள்ளைக்கு என்ன வேறையா படுக்க போட மாட்டாங்க. கணவன் டயர்டில் வருவான், கணவன்கிட்ட சொல்லுவான்,
4 கிலோ பான், 2 கிலோ ஆங்கர், 3 கிலோ கத்திரிக்காய், 5 கிலோ பருப்பு எல்லாம் ஆர்டர் பண்ணுவா. ஆர்டருக்கு எல்லாம் கொண்டு வருவா. 2 கிழமையா கணவனுக்கு என்ன ஒன்றுமில்லை. இது வெக்கம் இல்லை. இதெல்லாம் பேசுறது வெக்கம் இல்லை. இதெல்லாம் குர்ஆன்ல சொல்லப்பட்ட விடயங்கள். அப்ப என்ன சில பெண்கள் என்ன செய்வாங்க, இந்த புள்ளைக்கு பேயன் பிசாசன் பத்தி பழக்கி இந்த புள்ளையும் போகாது வேறையா. ஆனா சின்னத்துல கொண்டு ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்டல்ல புள்ளை பார்க்கறது சின்ன நேசரியில் விட்டுடுவாங்க. படுக்கும் போது புள்ள கிட்ட வரணும், ஏன்னா எந்த நாளும் குளிக்கணும், எனக்கு கஷ்டம் இப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு திருமணத்தை தந்தது என்னத்துக்கு? திருமண உறவு நீ வயசாகும் வரையும் கடைசி காலம் வரைக்கும் கணவனுக்கு கட்டுப்படணும். அடுப்பம் கரையில இருந்து நீ வேலை செஞ்சுக்கிற நேரத்துல ஓண்ட கணவன் கூப்பிட்டா நீ கணவனுக்கு கட்டுப்படணும். ஹதீஸ். யாரு தண்ட கணவன் கோபத்தோட ஒரு இரவு நாளை கழிக்கிறாளோ, இரவு கணவன் படுக்கைக்கு கூப்பிட்டு போகாம ஒரு நாளை கழிக்கிறாளோ, மலக்குகளுடைய சாபம் விடியும் வரைக்கும் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப என்ன நாங்க என்ன செய்யறோம், அந்த கணவனுக்கு எந்த உடுப்பு குப்பையில போடணுமோ அந்த உடுப்பை தான் வீட்டுல உடுத்து கொண்டிருப்போம். இவர் வாரத்துக்கு ஒருவருக்கு முந்தைய கால் பண்ணி கேட்டுக்கொள்ளணும், எங்கிருந்து வாரீங்க, பரட்ட தலை வெள்ளன சுபகில அப்படியே உறவோட இருந்தது. 12 மணிக்கு தான் குளிக்க போறோம், ஆக்கி முடிஞ்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிப்போம். 2 மணிக்கு வராரு கணவர், பாக்கையில நாத்தம் வைக்கிட்ட. அப்ப இவன் என்ன செய்வான், விபச்சாரத்துக்கு போறதுக்கு நாங்களே வழியை திறந்துட்டு இவன் அடுத்தவனோட கதைக்க போக்கொள்ள என்ன அடுத்தவனோட கதை அவளுக்கு போய் பேசிட்டு இது நான் அவங்களுக்கு இதா பேசல, சார்பாக பேசல. ஏன்னு கேட்டேன்னா அடுத்தவளோட பேசக்கொள்ள அவளுக்கு ஏசி வேலை. அவள் என்ன கிளி போல ஒரு பொம்பளை இருந்தாலும் குரங்கு போல ஒரு பொண்டாட்டி வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா. இவ கிளி போல இருந்தாலும் கொத்தி கொண்டு தான் இருக்கிறா, காகம் போல இருந்தா காக்காண்டு கூப்பிட்டுறா. அப்ப நீங்க எங்கள்ட மாப்பிள்ளைய கைக்குள்ள வச்சு கொள்றது என்ன? நாங்க எங்களுக்குள்ள ஒரு ஒரு ட்ரிக்ஸ் ஒன்று இருக்கணும் எங்களுக்குள்ள. எப்படி விபச்சாரத்திற்கு போகாமிக்கிறதுக்கு எங்கள்ட மாப்பிள்ளையை நாங்கள் தான் கைக்குள்ள போட்டுக்கொள்ளணும். அவருக்கு எந்த உணவு பிடிக்கும், எந்த நேரத்தில் அவருக்கு உறவு பிடிக்கும், இந்த எல்லாத்தையும் நாங்கள் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிக்கணும். சில பொம்பளை என்ன செய்வா, இவருக்கு நல்ல ஒரு பாடம் படிப்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவா. சில என்ன அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களோட பொம்பளை நீங்க பிழை செஞ்சோன்னு சொன்னாண்டா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அறிவுரை சொல்லுங்க. இல்லாட்டி அவங்களுக்கு என்ன அறிவுரை சொல்லி இந்த அவங்களுக்கு கேட்காட்டி படுக்கையிலிருந்து கொஞ்சம் விளக்குங்க, படுக்கையிலிருந்து விளக்கியும் அவங்க உங்களுக்கு கட்டுப்படாட்டி என்ன செய்யுங்க, அடியுங்க. அடிச்சா பொங்கி கொண்டு வருது. என்ன பாப்பா வளர்த்து எனக்கு ஒரு அடியும் அடிக்காம நீ நல்லா என்ன அறிவுரை இல்லை, அறிவுரை சொல்லியும் கேட்காம படுக்கையில் ஒதுக்கிற எங்கட பொம்பளை மாப்பிள்ளைய படுக்கையில் ஒதுக்கிய வச்சு 10 நாள்ல பறக்குறாங்க வெளிநாட்டுக்கு கல்யாணம் முடிச்சு. படுக்கையில் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன? உண்மையான ஒரு பொம்பளைக்குத்தான் தந்த கணவன் கிட்ட ஒரு நாள் படுக்காட்டியும் ஹார்ட் துடிக்கும். எங்க போறாரோ, 2 நாள் படுக்கல எங்க போறாரோ, 3 நாள் படுக்கல எங்க போறாரோ, 10 மணிக்கு வராரே, 10 மணி இன்னும் வரலையே, 8 மணிக்கு வர மனுஷன் 10 மணிக்கு வராரு, எனக்கிட்ட படுக்க வரலையே, எனக்கிட்ட தூங்க வரலையே, 10 மிஸ்கால் அடிக்கணும். இதான் அன்பு மனைவி. அப்ப அன்பு மனைவி தான் 10 மிஸ்கால் அடிங்க பதறது. இது என்ன 10 நாள்ல கல்யாணம் முடிச்சு பறக்க விட்டவங்களுக்கு படுக்கையிட என்ன தெரியும்? படுக்கையை பத்தி கல்யாணம் முடிக்கிறதே அதுக்குத்தான். இல்லாட்டி உனக்கு என்னத்துக்கு வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க. வெளிநாட்டுல இந்த கணவன்மார்கள் எப்படி ஈக்குறாங்கன்னு சொன்னா கஷ்டத்துக்கு போற வேற விஷயம். இவங்க என்னத்துக்கு அனுப்புறாங்க? கல்யாணம் முடிச்சு 10 நாள் என்னத்துக்கு நீங்க அனுப்புறீங்க? சம்பாதிச்சு கொள்வாங்க, வீடு கட்டணும், மாளிகை கட்டணும், அது வாங்கணும், ஃப்ரிட்ஜ் வாங்கணும். இதுக்குத்தான் மாப்பிள்ளை அனுப்புற. அவர் என்ன செய்யறாங்க, போயிட்டு இவங்ககிட்ட தொல்லை தாங்க இல்லாம என்ன செய்யறாங்க, இப்ப பொம்பளைய விட்டுட்டு வந்த தனிமை அடிக்கடி என்ன சிகரெட் குடிக்காதவன் ஊதி தள்ளுறான், பல சேனல்கள்ல சீடிகள்ல படங்களை பார்க்கிறான், நல்லா இருந்தவன் கெட்டு போறான், தன்னின சேர்க்கையில சேருகிறான். சுப்ஹானல்லாஹ். ஆண்கள் கூட்டம் பங்காளி, பாகிஸ்தான், மலேசியா, தெரியாத உறவுகள், ஊரை விட்டு வந்த வேதனை துக்கம், கொண்டாட்டிய விட்டுட்டு வந்த துக்கம், புள்ளகளை விட்டுட்டு வந்த துக்கம், 10 நாளையே உன்னை விட்டு பிரிஞ்சாண்டா எங்க அவன் உடல் உறவை எங்க அவன் கொண்டு போயிட்டு திணிச்சு கொள்றது? அனுப்புறீங்களே, அவன் வேதனையில துடிக்கிறான். துடிச்சு அவன் வேற பொண்டாட்டியோட 10 வருஷமா வரல. 10 நாள்ல போனவன் 10 வருஷமா மாப்பிள்ளைய காணல.
நாங்க பணத்துக்காகவும் உலகத்துக்காகவும் ஆசைப்பட்டோம். நபிக்கு சொன்னா தானே அல்லாஹ் தாலா, உலகம் பணம் காசுண்டா விட்டுடு, தலாக்கு பண்ணினேன்னு சொன்னாண்டா எங்களைய தலாக்கு பண்ணினேன்டா என்ன தாத்தா தங்கச்சி உறவா எங்களுக்கு பொழைச்சி சம்பாரிச்சு போடுறதுக்கு? தாத்தா தங்கச்சி உறவா, உம்மா உறவா, சகோதர உறவா? தலாக்கு பண்ணினா நீ யாரோ நான் யாரோ? 15 வருஷம் வாழ்ந்திருந்தாலும் எங்களை தலாக்கு பண்ணினா நீ யாரோ நான் யாரோ? இதை ஆழமா மனசுல பதிங்க. கணவன்மார்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி கோல் பண்ணுவான் பெருநாள் வரக்கலி, 40,000 சொல்லி அனுப்பிக்கிறேன், உடுப்படுங்க புள்ள குடுப்படுங்க. இவன் என்ன செய்வான்? இப்படியெல்லாம் பேசிட்டு இவன் யாருக்கு சலாம் சொல்ல போக, இவன் ஒரு சும்மா ஷர்ட்டை போட்டுக்கொண்டு என்ன செய்வான்? அந்த கோலை எடுத்து நிம்மதிக்காக பேசிட்டு அவன் அப்படியே கோலை கட் பண்ணிட்டு அழுவான், வேதனைப்படுவான். இதுக்குத்தான் அல்லாஹ் தாலா ரசூல்லா சொல்றாங்க, ஒருவருக்கு சுஜூத் செய்யணும்னு சொன்னா அவன் மனைவிட கணவனுக்கு சுஜூத் செய்யணும்னு சொல்லி. யாருக்காக சம்பாதிக்க போற? பெண்களுக்கு, எந்த பொம்பளைக்கும் புள்ள குட்டிகளுக்கும் உறவு கல்யாணம் முடிக்கிற அந்த திருமணம் என்ற அடிப்படையே இல்லாமல் கொண்டு சிலவங்க நல்லா கஷ்டப்பட்டு பொறுமையா அழிக்கிறாங்க. சிலவங்க, நான் காதால கேட்ட உண்மை சம்பவம், ஒரு பொம்பளை சொல்றா, என்ன மாப்பிள்ளை வருவ வெளிநாட்டில இருந்து வந்தா என்ன கொடல் பாபத்து இறைச்சின்னு கொண்டு கொட்டுவாரு, 5 கூட்டாளியை கூட்டிட்டு வருவாரு, ரூமுக்கு போவாரு, எனக்கு ஆக்கி கொட்டுறதான் வேலை, அவர் ஜொலியா இருப்பாரு. சுபஹானல்லாஹ். ஏன் இவ்வளவு நாளம் கல்யாணம் முடிச்சதுலேருந்து வெளிநாட்டுக்கு அனுப்பினவர், ஒரு கஷ்டத்துக்கு 1 வருஷம் 2 வருஷம் போய் பிள்ளைகளே, தண்ட மாப்பிள்ள தனக்கு தீன் உள்ளவனா, இஸ்லாம் இருக்கக்கூடியவனா, ஈமான் இருக்கக்கூடியவனா என்று பார்த்து இந்த எங்களோட வாழ வச்சு கொள்ற மாதிரி. ஆயிஷா நாய் என்ன கட்டில் கிட்ட போறாங்க, ரசூல் அந்த 9 மனைவி 9ஆம் நாள் வராங்க ஆயிஷா நாய் கிட்ட. சின்ன குட்டித்தானே ஆயிஷா நாய். அவகிட்ட வந்தோடனே அவ சொல்றா, தூங்குறா. ரசூல்லா பார்க்குற, நல்லா என்ன பொம்பளை தூங்குறா, இவன் மெதுவா எழும்புறாரு, பொம்பளையை டிஸ்டர்ப் பண்ணப்படாது, டைம் சரியா, பொம்பளையை டிஸ்டர்ப் பண்ணப்படாது. என்ன அப்ப என்ன செய்ய, இதோட நான் முடிச்சு கொள்றேன், டைம் முடிஞ்சு. என்ன செய்யறா, மெதுவா எழும்புறாரு, அல்லா தூங்குறா பொம்பளைன்னு நினைச்சு கொண்டு மெதுவா எழும்புறாரு, ஷர்ட்டை போடுறாரு மெதுவா, அப்படியே மெதுவா கதவை திறக்கிறாரு, மெதுவா செருப்பை போடுறாரு, அப்படியே போறாரு. ஆயிஷா நாய்க்கு சந்தேகம் வருது, முழிச்சு கொண்டுதான் இருந்தா, தூங்குற மாதிரி நடிச்சா. அடே ஏண்ட சான்ஸ் நாள் இன்றைக்கு, ஏண்ட அன்பு கணவன் எனக்கிட்ட 9ஆவது நாள் வந்திக்கிறார், என்னுடைய நாள் இன்றைக்கு, இந்த நாளை நான் விட்டு கொடுக்க வேற மனைவிட்ட போறாவோ இன்னொரு சந்தேகம் வந்து எவ்வளவு இறக்கம் பாருங்க. பின்னாலே போறான், பின்னாலே போயிட்டு பார்க்குற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜன்னத்துல் பக்கீல தனது தோழர்களுக்காக அல்லது துவா கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அப்ப என்ன செய்யறா, அப்படியே திரும்பி ரசூல்லா துவா கேட்டுட்டு வேகம் மெதுவாக வராங்க. ஆயிஷா நாயும் பின்னால மெதுவா போறா, ஃபாஸ்டா வராங்க, இவவும் ஃபாஸ்டா வர. இருட்டு, அந்த நேரம் லைட் இல்லை, கரண்ட் எல்லாம் இல்லை. என்ன செய்யறா, கதவு கிட்ட வரக்குள்ளே ஃபாஸ்டா ரசூல்லாக்கு முந்தி ஓடி போய்த்து கட்டில விழுந்து படுத்து போட்டி கொள்றா, மூச்சு வாங்குறா. வேறொரு கணவன்டா என்ன இந்த ஆயிஷா இப்படி மூச்சு வாங்குற, நான் இல்லா நேரம் எப்படி சந்தேகப்பட்டிருப்பாங்க? சந்தேகப்படல அந்த கணவன். ஏன் கைக்குள்ள போட்டு வச்சுட்டாங்க அன்பு மனைவிமார்கள், அந்த சொர்க்கத்துக்குரிய தாய்மார்கள் கைக்குள்ள போட்டு வச்சு, அப்படி சந்தேகப்படல. அப்ப என்ன மூச்சு வாங்க, ஆயிஷாவே நீ என்ன மூச்சு வாங்குறாய்? நான் மூச்சு ஒன்றுமில்லையே, ஒன்றுமில்லையா, நீ சொல்றியா இல்ல அல்லாஹ் தாலா எனக்கு வஹி மூலம் அறிவிக்கிறத நீ விரும்புறியா? இல்ல நான் இப்படித்தான் நாங்களோட வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சொல்றாரு அல்லாஹ்வுடைய தூதர், நான் உன்னோட படுத்திருக்கிற நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, அவங்க சொன்னாங்க, எனக்கு வஹி சொன்னாங்க, மரணித்தவர்கள் ஜன்னத்துல் பக்கீல போயிட்டு இப்படி அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய சொல்லின்னு சொல்லி. எந்த ஒரு பாசம். இன்னொரு நேரத்துல ஆயிஷா நாய் என்ன செய்யறாங்க, அவட நாள். அப்ப என்ன செய்யறாங்க, ரசூல்லா கேட்கிறாங்க, கொஞ்சம் கஷ்டமாயிக்குது, மனசு கொஞ்சம் கஷ்டமாயிக்குது, நான் கொஞ்சம் 2 ரக்காத் தொலைவா. அப்ப என்ன சொல்றா, ஆயிஷா நாய் சொல்றா, மனசுல நினைக்கிறா, 8 9 மனைவி ஒரே காலத்தில் இருக்கிற, இன்றைக்கு ஏண்ட நாள், ஏண்ட கணவன் என்னோட படுக்கிற நாள், உறவு கொள்ற நாள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் வணக்கத்தை விரும்புறாரு. என்ன சொல்றா, இன்னி உஹிப்பு குர்புக, அல்லாஹ்வுடைய தூதரே எப்படி அவ ட்ரிக்ஸா ஒரு பதில கொடுக்குறா, உங்களோட நெருங்கி இருக்கிறதுக்கும் எனக்கு விருப்பமாயிக்குது, இன்னி உஹிப்பு அன் தஅபுதல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குறதுக்கும் எனக்கு விருப்பமாயிக்குது, என்னோட நீங்க கிட்டே இருக்கணும் எனக்கு நாங்கண்டா பொம்பளைட்ட எப்படி 2 ரக்காத் தொழுதா தொழுங்களே,
அதெல்லாம் அதுக்கெல்லாம் என்னட்ட கேட்கணுமா? தொழுதுட்டு படுங்களே இப்படின்னு சொல்லுவோம். இதனால தான் அடிப்படையான உறவு ஆட்டம் காணுது. எத்தனையோ பிளவுகள், தலாக்குகள், ஹுல்கள். ஏன்? தண்ட கணவன் தண்ட மனைவிக்குள்ள அன்பு இல்லை. மனைவி அன்பு கட்டினாண்டா கணவன் வழி தவறவே மாட்டான். குப்பையில வீசுற உடுப்பை வீட்டுல உடுத்து கொண்டிருந்தா கண்டுட்டு வாரான். எப்படி அழகான கட்ட தெரியக்கூடிய இடங்களை வெளியில கண்டுட்டு வர கணவன் தண்ட பொண்டாட்டி அழகா பார்க்க ஆசைப்படுறான். 4 கிட்ட வாங்கி வச்சுப்பீங்க, என்ன செய்வீங்க? 4 கிட்ட வெளியில போக்கலதான் உடுக்கு. அப்பதான் மாப்பிள்ளை பாக்குறான். அன்றைக்கு வாங்கி தந்த கட்டு இப்ப அரை மணி நேரம் ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு முன்னால. இவ்வளவு நாள மாப்பிள்ளையிடம் முன்னுக்கு ஒரு ஸ்டைலும் இல்ல. கட்டையா உடுக்கமானு சொல்லி கிஸ்லாத்துல யாரு சொன்ன? மாப்பிள்ளைக்கு நீ ஆட காட்டு, எப்படி வேணுமென்றாலும் மீறி ஒரு அறைக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள எப்படி வேணும். அதுக்காக நான் சொன்னேன். இப்ப அந்த ரசூல்லா கூட்டிட்டு போனாங்க, கூப்பிட்டாங்க ஒட்டகத்துல. அதை வச்சு மைனிமார்களை பைக்கில் ஏற்றி வாங்க போம், நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு ஏற்றிட்டு போகிறதுக்கு விட்டுடாதீங்க. எல்லா சஹாபாக்களுடன் சேர்ந்து தான் மைனியை கூப்பிட்டாங்க ரசூல்லா. இந்த பைக் இருக்குது, மைனி வாங்கலே, கஷ்டப்படுறீங்க, இவ்வளோ சாமானில் எடுத்துட்டு நானும் அங்கே வெளிநாட்டில் வாங்கலே, இதெல்லாம் சரின்னு உட்கார்ந்தா அவ்வளோதான். மைனி பாரம் ஏற்றி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் பாரத்தை கொடுத்துருவோம் மைனி. அப்போ இப்படி குடும்ப உறவை ஆட்டம் காண்றதுக்கும் தலாக்கு பிரச்சனை வந்து குவீரத்துக்கும் காரணம் இந்த மனைவியிட இப்படி அசிங்கமான உடுப்பு ஆடைகள். அப்ப இப்படியான ஒரு மனைவிகளா இருக்காம என்ன செய்யணும்? இந்த கடைசி இந்த ஆயத்தை நான் முடிச்சு கொடு. இந்த ஆயிஷா நாயோடு இருக்கும்போது ரசூலாவுக்கு அந்த ஒரு குர்ஆன் வசனம் வரங்குது. என்ன? இன்னும் சுப வரையும் அழுகுறாங்க அந்த இரவுல தொழுதுட்டு. அப்ப பிலால் அலி கேட்குறாங்க, நபியே முன்னுக்கு பின்னுக்கு பாவம் மன்னிக்கப்பட்டவங்க ஏன் இவ்வளோ அழுகுறீங்க தொழுது? அவர் சொல்றாரு, நான் ஒரு நன்றியுள்ள அடியானாக இருக்கக்கூடாதா? இப்ப எனக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆயத்திறக்கினாரு. இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்ல் வக்திலாஃபில் லைல், சூரா ஆல் இம்ரான்ல. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எவர்கள் அதை ஓதி சிந்திக்கவில்லையோ அவங்களுக்கு நாசம் உண்டாகட்டும். அப்ப ஆயிஷா அலியோட மனசுல அது உறுத்தலா, மௌத்தாகும் வரைக்கும் உறுத்தலாக ஒரு நாளாக அந்த நாள் அமையுது. அப்ப எனவே அன்பான மனைவிமார்களே, கணவனை கைக்குள்ள போட்டுக் கொள்றதுக்கு அடிப்படை உறவுகிட அந்த திருமண வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒத்து போகணும், அன்பா இருக்கணும், அதிகார விஷயத்துல நீதி கேட்காம விட்டு கொடுக்கணும். இது ஒன்று. உரிய முறையில சுட்டி காட்டணுமே தவிர அதிகார ஸ்டைல சுட்டி காட்டக்கூடாது. உழைப்பவண்ட கஷ்டத்தின் ஒவ்வொரு ரூபாடையும் அந்த பொறுமதியை விளங்கணும். அப்படி விளங்கி இறுதியாக நாங்கள் அல்லாஹ்விடத்துல ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத ஐனுன், யா ரப்பே எங்கட துணைகள் எங்களுக்கு கண்குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக, எங்கட பிள்ளை குட்டிகள் எங்கட சந்ததிகள் எங்களுக்கு கண்குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக. வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, எங்களை உன்னை அஞ்சக்கூடியவர்களுக்கு எங்களை வழிகாட்டியாக ஆக்குவாயாக என்ற துஆவை அடிக்கடி ஓதி எங்களோட குடும்ப வாழ்க்கையை சீராக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்து, அல்லாஹ் தஆலா அந்த உண்மையான அந்த துணைகளாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக வேண்டி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.